ஆரஞ்சு ஆரஞ்சு வாங்கிட்டு போனீங்களா? என்னாச்சு அவருக்கு? நல்லா தானே இருந்தாரு. ட்வீட்லாம் போட்டுருக்காரு ஒன்று. இல்லை ஏதோ ஃபீவர் வந்துருச்சுன்னு போட்டிருந்தாரு. ஏதோ 1,50,000 செலவாயிருச்சுன்னு போட்டிருந்தாரு. அப்படியா? கவனிக்கலைங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. செக் பண்ணி பாருங்க, கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சரி, காலைல பேசுகிறோம். பிஜே அண்ணாமலையும் ஏடிஎம்கேக்காரங்க. அது ஒரு 3 மாதத்துக்கு அப்படி தாங்க போகும், மாறி மாறி போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி குறைஞ்சி அதுக்கப்புறம் மாறும். தெரில, சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் பேசுகிறாங்க 2 பேரும். டைம் இருக்குல்ல, 2 வருஷம் இருக்கு. இப்போ சண்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கு, 2 சைட்லையுமே இருக்கு. காதி ப்ரோ, ஏடிஎம்கே ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இப்போ எடப்பாடியை தூக்கிட்டு அவங்க சசிகலா ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்களே. அப்படிலாம் இருக்காது ப்ரோ. ஏடிஎம்கேக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு, அப்படியே இருக்கு. 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. எடப்பாடி சான்ஸே இல்லை, தூக்கவே மேனிஃபெஸ்டோ மாட்டாங்க. கிடையாது. அவர்கிட்ட பணம் இருக்கு, அவர்கிட்ட கண்ட்ரோல்ல கட்சி இருக்கு. அதனால கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். ஆனால் அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணாருன்னா அப்படியே தக்க அவர் வச்சிடலாம். எப்படி ப்ரோ பணம் அவ்வளவு செலவு பண்றாரு? அவருக்கு எப்படி? எப்படின்னா என்னங்க, முன்னாடி வந்து மினிஸ்டரா இருந்தாரு, 4 வருஷம் சிஎம்மா இருந்தாரு. அதுல சம்பாரிச்சதுதான். ஆமாமா. அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்காருங்க. என்ன ப்ரோ அப்பாவியா இருக்கீங்க? அதுதாங்க அவர் எம்ஜிஆர் காலத்துல. இன்னொன்னு அவரை பொறுத்தவரைக்கும், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தாராளம் செலவு பண்ணாரு. ரொம்ப அந்த பதிக்கு எல்லாருமே வசூல் பண்றதா இல்லை பண்றதுதான். எடப்பாடி வந்து நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆள் அந்த மாதிரி. இல்ல, ஏடிஎம்கேல வேற நிறைய அப்படி செலவு ஆளே பண்ணுவாங்க. இல்லையா? அவர் ஒருத்தர் தவிர வேற அந்த அளவுக்கு வேற இல்லையா? இருக்காங்க. ஆனா கார்த்தி நிறைய பேர் பட் இன்னைக்கு கட்சி அவர் கண்ட்ரோல்ல இருக்குல்ல. யூடியூப்ல 26 எடப்பாடி சசிகலாட்டுமே இருக்கு அந்த அளவுக்கு. அவர் அவங்கள உள்ள விடாம இவர் தடுத்துட்டு இருக்காரு. உள்ள விட்டாங்கன்னா அவங்க அதுக்கு மேல இருக்கு. கார்த்தி தமிழா பாண்டியன்னு 26ல எடப்பாடி தான் சிஎம் அப்படின்றது. எழுதி வச்சுக்குவாங்க. எதா இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்குறோங்க. கார்த்தி அதுக்கப்புறம் திமுகவை இங்க வந்து 2026ல வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா ஏடிஎம் கேலன்ஸ் எல்லாம் வீழ்த்த முடியாதுங்க. ஆனா ஏடிஎம் கேலன்ஸுக்குள்ள பிஜேபி இருக்கணும், தேமுதிக இருக்கணும், பாமக இருக்கணும். இந்த மாதிரிலாம் கட்சியில இருந்தா மட்டும் தான் வீழ்த்த முடியும். ஏன்னா அவங்களுக்கான ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இருக்கு, பணம் இருக்கு, சின்ன பூத் லெவல்ல ஆளுங்க இருக்கு, பெருசா இருக்கும். இல்ல ப்ரோ, அண்ணாமலை வச்சுட்டு தான் அவங்க எல்லாம் திரும்ப சண்டை போட்டீங்கன்னா திரும்ப திமுக ஈஸியான சான்ஸ் வந்துடும். இல்ல, அண்ணாமலை வச்சுட்டு தான் திரும்ப அலையன்ஸ் வாய்ப்பு இல்ல ப்ரோ. அவரு சும்மா வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காப்புல. அதான் அது ஒரு 3 மாசம் போகுங்க. 3 மாசம் போகும். 3 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும். பார்ப்போம். ஆமா, நீங்க அரசியல் ட்வீட் தான் போட ஆரம்பிச்சிட்டீங்க திரும்ப. என்ன போட்டேன் அரசியல் ட்வீட்? இல்ல, அந்த பவன் கல்யாண் பதவி எடுத்து அந்த ரிலேட்டட் கூட போட மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன் என்ன இருக்க பவன் கல்யாண் வாழ்த்து போட்டேன். அதுக்கப்புறம் அந்த மோடி அந்த சட்ட சாஸ்திர புக்க அது வந்து தப்பான ஒரு பதிவு. அந்த பதிவுக்கு ரிப்ளை, அவ்வளவுதான். ப்ரோ, இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் இலவங்கோடு இடைத்தேர்தலை மறந்துட்டாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? விஜயதரணி அதுல காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அதுல ஏடிஎம் அது முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தானுங்க. ஏடிஎம்கே ரொம்ப கம்மியான ஓட்டு போட்டிருந்தாங்க. அடுத்து இன்னொரு பை எலெக்ஷன் வரப்போகுது, விக்கிரவாண்டி வரப்போகுது. அந்த விக்கிரவாண்டியில ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபேஸ் பண்றது. அண்ணாமலையே சேஞ்ச் பண்ற மாதிரின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு யூடியூப்ல சொல்றாங்க. திரும்ப தமிழிசையே கொண்டு வர மாதிரி அப்படின்னு. அண்ணாமலை சேஞ்ச் பண்றதா இருந்தா அண்ணாமலைக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணோம் அப்படி பண்ணாதான் உண்டு. அது 2 நாள் முன்னாடி சொன்னால, அண்ணாமலைக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கறது தான் அவங்க வச்சிருப்பாங்க. மினிஸ்டர் ஆக்கி அண்ணாமலையை
ப்ரொமோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அப்படியே தான் இருப்பார், தலைவராக இருப்பார். ஓகே ஓகே, அப்படியே இருக்கலாம். பட் ஆனா வாய் விடாம தான் சரி. இப்பயும் சொன்னாரு ப்ரோ நான் அண்ணாமலை எல்லாம் தலைவரா. மாத்த மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க பிஜேபி நல்ல ஸ்ட்ராங் ஆனது. ஆல்ரெடி இருக்காங்க, பட் நல்ல ஸ்ட்ராங்கான அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம். ஓகேங்க, 2 நாள் அதனால தான் தோத்து இப்ப அதிகம் மாத்த மாட்டாங்க. இல்ல 2 நாள் தான் தோத்து ஆகுது. ஆனா நான் ஆனாலும் 26ல தோத்து நாங்க தான் ஆட்சியை போயாச்சுல, பிடிப்போம், தோத்துதான். நாங்க தான் சிஎம் 26 அப்படின்றாரு கான்பிடண்டா. எலெக்ஷன் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. இல்லைங்க ப்ரோ, அவர் எலெக்ஷன் முன்னாடி பேசுறதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப பேசுறது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அவர் ரொம்ப ஓவரா அதுதான் பேசுறாங்க. தேவையில்ல. 2 நாள்ல நாங்க தான் சிஎம் 26ல. நான் தலைவரா இருக்கிற வரைக்கும் அண்ணா ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்ல, என்னமோ தேவையே இல்லை. அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் பேசுறதே வர இருக்கும். தோத்துட்டாங்களா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசுறதுல டம்மி ஆக்கிடும். இல்ல தோத்துட்டேன், மக்கள் திருப்பி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுக்கலாம். 26ல பாருங்க எங்களோட பவர் என்னன்னு. அது கூட தெரியும். 24 இப்படி இருக்கிறப்ப 26ல நீங்க எப்படி சிஎம் ஆகுதுன்னு கேட்கும். கார்த்திகே தெரியும் நான் வந்து அண்ணாமலை பத்தி ஜெயிப்பாரு. எனக்கே இப்ப மைண்ட் மாறிடுச்சு தோத்ததுக்கு அப்புறம் அவர் பேசுறது. இப்ப இந்த இப்ப நானே சொன்னேன், 2 பேரும் 0, 2 பேரும் ஏன்டா மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்கீங்கன்னு தான் கேட்டேன். இல்லைன்னா அது தேவையில்லை. அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது, திமுக எதிர்க்கணும் அப்படின்னா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ற வேலை தான் பார்க்கணும். சண்டை போடுறதுலாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். பொதுவா போலீஸ்ல கொஞ்சம் பேச்சுல ஒரு இது இருக்கும், அது ஐபிஎஸ். அது ஆனா உடனே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் இருக்கு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன். அதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாம். பட் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சண்டை போடுறதுனால என்ன ஆகுனா, லோக்கல்ல வந்து ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல இருக்க தொண்டர்கள்லாம் வந்து வம்பிழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மாறிடும். இல்ல பொதுவாவே போலீஸ்னா கொஞ்சம் பேச்சுல ஒரு இது இருக்கும். ஒரு ஐபிஎஸ்னால இன்னும் அந்த ரத்தத்திலே ஊறிடுச்சா, அது எதா இருந்தாலும் பேசுறது, எனக்கு அப்படிதான் தோணுது. சாதாரண போலீஸா இருந்தாலே அது ஒரு அடப்பு இருக்கும். நீங்க ஒரு உசுப்பேத்துற மாதிரில இருக்காங்க. அண்ணாமலை உசுப்பேத்துற மாதிரியே பேசுறீங்களே. போலீஸ்லாம் அப்படிதான் இருப்பாங்களா, ரத்தத்திலே ஊறி இருக்கு. இல்லையா, ஐபிஎஸ்ன்றப்ப இன்னும் அவரு அதுலயே இருந்தது. அதுவும் நல்ல பீக்ல இருந்தப்ப ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால கண்டிப்பா கண்டிப்பா. இந்த எலெக்ஷன் முன்னாடி நல்ல நேம் இருந்ததுங்க, நீங்க சொல்லபடி கரெக்ட் தான். அப்படி பேசுறது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க, ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. அப்படி பேசாம எடுத்தோன்னே வந்து தமிழிசை மாதிரி, தமிழிசை ஒன்று சொல்றாங்கல்ல, ஆமா ஆமா நாங்கள் கூட்டணி வச்சிருக்கணும் அதிமுகவோடன்னு சொன்னீங்கன்னா, அதிமுகவோட ஓகே ரைட்டு கூட்டணி வைக்கலாம் வாங்க அப்படின்னு கூடுவாங்க, 20 சீட்டும்பாங்க. அது கிடையாது. நான் இல்லை நீ பாரு, எனக்கு தேவையே கிடையாது 2026. 2026 யார் திமுக திரும்ப இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் 2029 31 போய்க்குவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாதான் ஒரு 40 தொகுதி 50 தொகுதி நாளைக்கு அலைன்ஸ் வச்சா வாங்க முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே தான், சரிதான். டக்குன்னு எடுத்த உடனே வந்து குனிய முடியாதுல்ல. டக்குன்னு அப்படி போனா இதாயிடும். சண்டை போட்டாதான் அதுக்கப்புறம் அவங்களுக்குமே புரியணும்ல, அவங்களுக்குமே லாஸ் இருக்கு அப்படின்றது. அது நடக்கும். ஊழல் பண்ணி மாட்டினவங்கன்னு வார்த்தை விட்டது, அது கூட்டணிக்குள்ள இருக்கிறப்ப அதெல்லாம் சொல்லிருக்கவே கூடாது. இதெல்லாம் வைகோ பேசாத பேச்சாங்க. கருணாநிதிய ஜாதி வரைக்கும் இழுத்து பேசியிருக்காருங்க வைகோ. ரெண்டு பேர் கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், கூட இருக்கிறப்பே அதுதாங்க. அது ஒரு 3 மாசம் 6 மாசம் அப்படிதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி சரி வேற வழியே இல்லைன்னு 2 பேரும், இவங்களுக்கும் வழி இல்லை இவங்களுக்கும் வழி இல்லைன்னு வரும்போது அது மாறும். இல்ல நீங்க எலெக்ஷன் முன்னாடி எடப்பாடி மட்டும்தான் தப்பா சொன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். அதுக்கு முன்னாடி அண்ணாமலை தானே அது விரை போட்டது. ஜெயலலிதா ஊழல் பண்ணவங்க தான் சிஎம்மா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தானே அதுக்காகலாம் பிரிஞ்சு போகலைங்க எங்க சும்மா. இல்ல அதுக்கப்புறம் தானே அப்படி இப்படின்னு பேசி கடைசியில இல்ல அந்த அளவுக்கு கொள்கை குன்றுகளை அவங்க அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ரீசன் கிடையாது. அது இல்லாம நிறைய இன்டர்னல் இருக்கு பிரிஞ்சிருந்தது. அவ்வளவு ரோசப்பட்டு ஐயோ அப்படின்னு பிரிஞ்சு போயிடுவாங்க என்ன. என்னங்க ஜெயலலிதா தினகரனை தூக்கி ஜெயில வச்சாங்க. ஜெயில வச்சு அவரை தொல்லை பண்ணாங்க. அவரே வந்து மோடி தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி கூட்டணியில வந்து நின்ட்டாரு. அப்படின்னு எல்லா அரசியல்னா அப்படிதான். ஜெயலலிதா பேசினது கோச்சிக்கிட்டு போயிட்டீங்களா? அப்படி கிடையாது. ஏன் ஜெயலலிதா பேசிட்டு ஓபிஎஸ் கோச்சு போக வேண்டியதானே? டிடிவி ஜெயிலில் வச்சு சின்னத்தை கொடுக்காம இவ்வளோ பண்ணாங்களே. யார் பண்ணது? பிஜேபி தான் பண்ணாங்க. அப்புறம் அவரே வந்து மோடி தான் பிஎம்னு சொன்னாரு, அண்ணாமலை தான் லீடர்னாரு.
ஓகே அது மேட்டர் இல்ல. அதுக்குள்ள இன்டர்னலா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இப்ப 2 பேத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே ரைட் சேர்ந்து நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி புரிய அண்ணா அதை ஆரம்பிக்கும். நான் கேட்டேன், அப்ப என்னால நீ நீ அது கேட்ட நீ அப்படின்ற நீ மாதிரி. முதல்ல கரெக்ட். ஆனா என்னாலதான் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் உன்னாலதான் நீங்க சொல்லக்கூடாதுன்னு அப்படி இருக்கும். ஆமா ஆமா இல்ல இல்ல நாங்க தான் இருந்தாலும் நாங்க தான் அப்படின்னு அந்த சண்டை இருந்தாதான் பார்கெனிங் பவர் அதிகமா இருக்குன்றதுனால அது பண்றாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசத்துல சரியாகும். ஓகே ஓகே. இவர் கண்டிப்பா பேசாம ப்ரோ அது ஒரு 6 மந்த்துக்கு ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் இறங்கி வேலை பார்ப்பாங்க. அடுத்து 2026 அது வரைக்கும் சும்மா அப்படியே பேசுவாங்க. அப்பதான் இவங்க பவருக்கு நிரூபிக்க முடியும். ஆமாமா இப்பயே வந்து ஆமாமா எடப்பாடியோட போய் சேர்ந்துருக்கணும், எடப்பாடி கூட சேரலாம் தப்பு அப்படின்னு சொன்னா இவங்க எடுத்த முடிவு தப்புன்ற மாதிரி ஆயிடும். இதுதான் பிஜேபி அவங்கள கூட்டணி வந்து முக்கியம். ஏன்னா அவங்கள வந்து சொன்னாலும் பிஜேபி அது தப்புன்ற தமிழ்நாட்டுல மாதிரி ஆயிடும். இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பிஜேபி தமிழ்நாட்டுல இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாளைக்கு தனியா நின்னா அப்படிதான் 26 கரெக்ட் நாள் போராண்டு போயிடுவாங்க. ஆனா கரெக்ட். இப்படிதான் பேசணும், ஏடிஎம்கேக்கு இப்படித்தான் பேசணும். அவ்வளவுதான். இதுதான் இந்த மாதிரி தான் பேசணும். அண்ணாமலை பேசுறது அப்படிதான் பேசுறாருல. அதான் கொங்கு இல்ல மண்டலம் ப்ரோ. கோட்டன்ற அப்புறம் அதுலயும் 3 தொகுதியில் நீ கீழே போயிட்ட அப்புறம் என்ன போ நீ டம்மி தானே அப்படின்றதுல இதெல்லாம் பேச பேசதான் இல்ல அவங்க இருக்கவங்க கடுப்பாவாங்க. அப்புறம் அவரு போய் ப்ரெஷர் பண்ணுவாங்க, இவர் ப்ரெஷர் பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி கடைசியா ஒரு முடிவுக்கு வருவாங்க. வேற வழி இல்ல 2 பேரும் அப்படின்னு. ப்ரோ திருநெல்வேலி ப்ரோ கார்த்திக் ப்ரோ நல்லதா நடந்தா சரி 26. அட்லீஸ்ட் டிஎம்கே மைனாரிட்டியில ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல. சாரி மெஜாரிட்டியில ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல. 2006-11 மாதிரி இருந்தா கூட போதும். அப்படிலாம் கிடையாதுங்க. கூட்டணி காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் ஆகுதுங்க. கூட்டணிலாம் சேர்ந்து ஏறி உளுந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகுதுன்றத யூபியிலே பார்த்துட்டீங்களா? அப்புறம் என்ன உத்தரப்பிரதேசில் வந்து அகிலேஷும் இவங்க காங்கிரஸும் அலைன்ஸ் வச்சு ஒரு மாசான ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது இல்லை? மகாராஷ்டிராவில் ஒர்க் அவுட் ஆகுது, உத்தரப்பிரதேசில் ஒர்க் அவுட் ஆகுது, அதில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஆகாது? அப்படிலாம் ஆகும். அந்த மாதிரி இவங்க இறங்கி வந்து பண்ணணும். அதுக்குள்ள இவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒத்து வரணும். அதுக்கு டைம் ஆகும். ஒரு 6 மாசம் ஆகும். 2026 தான் எலெக்ஷன். பொறுமையாக பண்ணுவாங்க. இதுக்கு டைம் போறதே தெரியாது கார்த்தி. இப்பதான் 24 பிறந்த மாதிரி இருக்கு. பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம். யாரோ ஒருத்தங்க இது கேட்டீங்க, விக்ரவாண்டி கேட்டீங்க. விக்ரவாண்டி இது டஃப்பா இருக்குமான்னு தெரியல. அந்த சிவி சண்முகம் தான் நிப்பாருன்னு சொன்னாங்க இடையில. ஒரு டஃப்பாக இருக்காதுங்க. எல்லாம் திமுக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும். இல்ல ப்ரோ அங்க சிவி சண்முகம் நிக்கிறாருன்னு 40 சொன்னாங்க. வாக்குக்கு ஜெயிக்குமா என்ன டவுட் போடுறீங்க? ஓகே மேபி டஃப்னா மேபி டஃப் கொடுப்பாரு. ஜெயிக்கிறாருன்னு தெரியல, பார்க்கலாம். ஆமா கார்த்தி, என்ன விஜய் இது போட்டு அந்த மீன் போட்டு வச்சிருக்கீங்க? விஜய் ஏதோ வாழ்த்து போட்டதுக்கு ட்விட்டர்ல படுத்துட்டு பீடி குடிப்பாங்க அந்த மீன் போட்டு. வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ அது சன் நியூஸில் வந்து விஜய் ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேடிக்கை பார்ப்போம், அந்த மீனிங் தான் அது. சரி ஓகே, நம்ம சும்மா மேலே வந்து கிரவுண்டில் மேட்ச் நடக்கிறத பார்ப்போன்றது தான் மீனிங், வேற ஒன்றும். ப்ரோ அந்த விஜயகாந்த் சன் ரீகவுண்டிங் பண்ணுவாங்களா இல்லை அவ்வளோதானா? இல்லை நீங்க ஜெய் சூர்யானால ட்ரிகர் ஆயிட்டீங்களான்னு பார்த்தேன். அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ப்ரோ விருதுநகர்ல விஜயகாந்த் ரீகவுண்டிங்லாம் பண்ணாலுமே பெரிய ரிசல்ட்லாம் மாறாதுங்க. அப்படிலாம் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் மாறாது. எங்க மகாராஷ்டிராலாம் வெறும் 40 ஓட்டு 50 ஓட்டுலேயே வந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்லேயே வந்திருக்கு சில தொகுதியெல்லாம். அப்புறம் என்ன திருமாவளவன்லாம் 3000 ஓட்டில் ஜெயிச்சாரு லாஸ்ட் எலெக்ஷன்ல. என்ன ரீகவுண்டிங் பண்ணி என்ன மாறிட்டாங்க? அதெல்லாம் சும்மா கேட்டுக்கலாம், ஒன்றும் நடக்காது. இல்லை அவங்க கட்சிக்காரங்க முன்னாடி தானே எண்ணுவாங்க, அப்புறம் எப்படி டவுட் ஆகும்? ஆமாம்மா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வேல்யூ, அதெல்லாம் பேசிட்டு இருக்கலாங்க, ஒன்றும் மாறாது. ப்ரோ ரீகவுண்டிங்னா எதுக்குன்னா ப்ரோ ஆரம்பத்துல இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனு அங்கதான் ரீகவுண்டிங் பண்ணா அங்க ஒரு ஓட்டு 2 ஓட்டுல தோப்பாங்க. அது எப்படின்னா அந்த கட்சி தோப்பாங்க. ஏதாவது அது ஒரு இல்லாம ஓட்டு அங்க ஓட்டு சீட் இருக்குங்க. அந்த சீட்டை திரும்ப எடுத்து பார்க்குற மாதிரி இதெல்லாம் வந்து மிஷின் தானே. அப்புறம் இது மிஷின், அதனால இதெல்லாம் ரீகவுண்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. தபால் ஓட்டுனா ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு 40-50 ஓட்டுனா மறுபடியும் தபால் ஓட்டுலாம் எண்ணுவாங்க. இதெல்லாம் அதெல்லாம் ஒன்னும் எண்ண மாட்டாங்க. அவங்க பேசுறாங்க. அது கொஞ்சம் மோசமான தோல்வி தான் அவருக்கு. ஆமா கண்டிப்பா. நான் கடைசி லீடிங் வந்து ஜெயிச்சிருந்தா அந்த கட்சிக்கு வந்து பெரிய 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 ஒரு போனஸ் ஆயிருக்கும். தமிழ்நாட்டுல வந்து நான் 39 தொகுதியுமே 38 பிளஸ் பாண்டிச்சேரி 1 39 திமுக ஒரே ஒரு தொகுதியில விஜய் பரவான வேற ரேஞ்சு. பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஆமாமா அடுத்து விஜயகாந்த் ஆயிட்டு பாரு அவரு. ஆக்சுவலா ஆமா
அடுத்த எலெக்ஷன்ல அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க எத்தனை சீட்டு வேணும் எல்லாமே டிமாண்ட் டிமாண்ட் பண்ணுவாங்க. பண்ண இல்ல அம்மா இல்ல டிமாண்ட் பண்றது அவரு விஜயகாந்த் பெரிய தலைவரா இருப்பாருங்க. விஜய் பிரபாகரன் ஆமாங்க. வந்து மாசா இருப்பாரு. ஆமா, பயங்கர நல்ல மாசா ஒரு இருப்பாரு. நேம் வந்திருக்கும் அப்போ பேசுனதுக்கு அப்புறம். ஆக்சுவலா ப்ரோ அங்க அங்க எங்க ஊர்ல ஃபுல்லா அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. கண்டிப்பா ஜெயிப்பார்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்த அனுதாபம் இருந்துச்சு. விஜயகாந்தன் அனுதாபத்தில் நிறைய எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவரு நின்னாருன்னு இந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவாரா எல்லாம் டவுட் தான் ப்ரோ. டவுட் தான், இந்த டைம் சட்டமன்றத்துல இந்த டவுட் டைம் தான். இந்த டைம்ல ஒரு அனுதாப ஓட்டு மாதிரி நிறைய வந்துச்சு. இதுக்கப்புறம் அதான் மறந்துடுவாங்க விஜயகாந்த, 24 தான் மறந்துடுவாங்க. இது இறந்து இப்போ ஒரு 3-4 மாசம் தானே ஆச்சு. அதனால அப்படியே ஒரு இது அப்பதான் அந்த அளவுக்கு இருக்கு. அது அந்த நல்ல தேர்தல் ஒரு ரிசல்ட்டுக்கு கார்த்தி அப்புறம் ப்ரோ இருக்கலாம். தேர்தல் ஆனா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. 40 1 அப்படின்னு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தன் தான் யார் அவன் ஒரே ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான் விஜயகாந்தோட பையங்க அப்படின்ற மாதிரி இருந்தா ஆல் இண்டியா ஃபுல்லா ப்ராப்ளம் இருப்பாரு அவரு. தமிழ்நாட்டுல ஒரே ஆமா ஒருத்தர் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி யார் அவன் அப்படின்ற மோடி மாதிரி வரைக்கும் இருக்கும். போயிருக்கோம். மோடியே கேட்டிருப்போம் யாரு ஏன்னமா அப்படி. யார் அவன் நீ எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்னு கேட்டு என்ன மோடியே நம்ம ஆளுகளை கேட்டிருப்போம். மோடி எல்லாரும் கேட்டிருப்பாங்க. என்னங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க எடப்பாடி, அதை தாண்டி ஒரு சின்ன பையன் ஜெயிச்சிட்டானா யார் அவன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும். பெரிய மிராக்கிளா தான் இருந்திருக்கும். நடக்கல. என்ன பண்றது, ஜஸ்ட் மிஸ்டர் போயிடுச்சு. ஆமா ஆமா. அது சேலம் ஜெயிச்சிருவான்னு நினைச்சேன் ப்ரோ. சேலம் ஏடிஎம்கே சேலம் அந்த திருப்பூர்ல ஒருத்தர் சேலமே டிஎம்கே ஜெயிக்கிற ஸ்டேஜ் தாங்க. அதெல்லாம் ஏடிஎம்கே நிறைய பேர் யாரும் யோசிக்கணும். சேலத்துல வந்து கள்ளக்குறிச்சியில கூட இவ்வளவு 50,000 பெரிய ஓட்டு தாங்க தூத்துருக்காரு. சேலத்துல இவ்வளவு பெரிய டஃப் ஃபைட் வந்ததே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஏடிஎம்கே எடப்பாடிக்கான ஓட் பேங்க் இருக்கிறது அதனாலதான். ஆமா ஆமா, அதுதான் சேலம் வரும் அங்கதானே பார்த்தேன். எனக்கு கண்டிப்பா சேலத்துல திமுக தான் அப்படின்றது டவுட்டே கிடையாது எனக்கு. ஆனா இவ்வளவு டஃப் ஃபைட் வருவாங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தெரிஞ்சா நான் ரெட்டலைக்கு போட்டு வந்திருப்பேன். அது கள்ளக்குறிச்சியில 50 ஓட்டு தான், 50,000 ஓட்டு தான் ப்ரோ. கள்ளக்குறிச்சியில ஒருத்தர் லீடிங் எடுத்திருக்காருலாம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மீன் பரிசு எடுத்து அதான் நல்லா இருந்துச்சு. இவிஎம்மையும் குறை சொல்ல முடியல, வடக்கனையும் திட்ட முடியல, ஆட்சியும் முடிக்க முடியல. என்ன கொடுமை இது. எல்லாமே சிங்கா இருந்தது. கவுண்டமணி இதை போட்டு நல்லா இருந்தது. கார்த்தி ப்ரோ ப்ரோ விடாமுயற்சி தீபாவளி கன்ஃபார்மா ப்ரோ? நம்ம கருத்து போட்டுருந்தீங்க. அபிஷியலா வரும். அது எப்படி எல்லாருமே கரெக்டா போடுறாங்க? ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து சொல்றாங்களா? இப்படி அது லைக்கால இருந்து சொல்லிருக்காங்களா? லைக்கால இருந்து யாரோ ஒருத்தட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி 20ஆம் தேதி ஷூட்டிங் போறோன்னு. அப்படி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷேர் ஆகி அந்த மாதிரியா இருக்கும். தலைப்படம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போல தீபாவளி பொங்கல்ல. ஆமா. ஓகே கார்த்தி ப்ரோ சந்தோஷம் தான். என்ன தமிழ் கார்த்தி ப்ரோ கேக்குது. ப்ரோ நம்ம விஜய் பவன் கல்யாண் கம்பேரிசன் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேருமே ஹீரோ, அதை வச்சு பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் தான் இருக்குமே தவிர. கார்த்தி அவங்க பிஜேபி அலைன்ஸ் தான் பவன் கல்யாண் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவங்கள கொண்டாடுறாங்க. பவன் கல்யாண் சங்கி, அதான் சொல்றேன். அந்த எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதான் பவன் கல்யாண் சங்கி அவர் வந்து அவர் மோடி தான் மிகப்பெரிய தலைவர், நான் பார்க்காத தலைவர், நான் அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லிட்டாரு. ஆமா, தூக்கி வச்சு சொல்லல. போன எலெக்ஷன்லயே அவர் மோடி தான் தலைவர்னு சொல்லி தான் நின்னாரு. அதை தோத்ததுக்கு அப்புறம் இதே பவன் கல்யாண் ஓட்டேன். ஆமாண்டா மோடி தலைவர்னு சொன்னா அப்படித்தான்டா, மோடி பிஜேபி எலெக்ஷன் நீ தோத்தாண்டா. போன எலெக்ஷனா போன எம்எல்ஏ கிடையாது. அதுக்கப்புறம் வந்து விஜய் ஃபேனை புரிஞ்சிக்கவே முடியல டிவிகே கட்சி. ஏன் அவரு மோடி வந்து அவர் பிஜேபி அலைன்ஸ்ல இருந்த அப்புறமா டிடிபி கூட ஜாயின் பண்ணி அது எப்படி ஒரு விஷயம் பாருங்க. ஆமா, பிஜேபி அலைன்ஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து டிடிபிக்கு அலைன்ஸ்க்கு போனாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அலைன்ஸ்குள்ள பிஜேபி இருந்தாதான் இன்னும் பவரா இருக்கும்னு சொல்லி தான் அவர் தான் போய் பிஜேபி அலைன்ஸ் கூட்டு வந்தாரு, கன்வின்ஸ் பண்ணி. டிவிகே புரிஞ்சிக்கவே முடியல. பவன் கல்யாண் வானுயரா மோடியை புகழ்றாரு, அதுதான் இருக்கட்டும். இருந்தாலும் பவன் கல்யாண் அப்போ ஜெகனுமே வந்து பிஜேபியோட நல்ல ரேப்போல தான் இருந்தாரு. ஸோ அதனால நீங்க ஜெகனுக்குமே சப்போர்ட் பண்றீங்க, நான் எனக்கும் சப்போர்ட்
இருங்க, இது வேலைக்கு ஆகாது. அப்போ வந்து அவங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் 8 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி வந்து மதிக்கல சந்திரபாபு நாயுடுவை. அவரெல்லாம் போய் பார்த்தப்ப மீட்டிங்லாம் வந்து பெருசாலாம் கொடுக்கல. ஆமா ஒரு அவர் 8 மாதத்துக்கு முன்னாடி பண்ணேன். அதுக்கு அப்போ வந்து நான் இல்லை நான் வந்து ஸ்டேட் பார்ட்டியில் வந்து என்ன பண்ணலான்னா, நான் ஜெகனை எதிர்க்கிறேன், நாயுடு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிஜேபி அலையன்ஸ்ல இந்த வெளில போயிட்டே இருப்போம். வெளில போய் நாயுடோட சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் கிட்ட வரும்போது அப்புறம் ராமன் கோயிலில் ஓப்பன் பண்ணும்போது இவரு சந்திரபாபு நாயுடு போய் அங்கே நின்னாரு. போய் நின்னுலாம் பேசும்போது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆமா அவங்க ஜெகனோட தங்கச்சியும் அக்கா அவங்களே சொல்லியிருந்தாங்க கேம்பெயின் பண்ணும்போது சொன்னாங்க அவரு வந்து பிஜேபி சப்போர்ட்டா இருக்கு. அவர் போன எலெக்ஷன்னா அந்த போன அசம்பிளி எலெக்ஷன் இல்லை, அதுக்கப்புறம் லோக்கல் படி ஏதோ நினைச்சுனேன். அதுலயே வந்து பிஜேபி சப்போர்ட்டர் தான் இருக்கு. அவர் ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தாங்க இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே காங்கிரஸ் எதிர்ப்பு தான் இருக்கு. காங்கிரஸ் திட்டுறதுதான் அவர் வேலையை வச்சுட்டு இருப்பாரு. அவர் பேசுறதும் இவருதான் அவங்க இப்ப எதிர்கட்சி யார் ஆந்திராவில்? அவருதான் பவன் கல்யாண். திரும்பி வந்து அவரோட பார்ட்டி போய் இப்போ 2 பேரும் ஒன்னா போயிருக்காங்களா ப்ரோ அங்க டெல்லிக்கு? ஆமா, அது 2011 தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி தாங்க. ஏடிஎம்கே ஜெயலலிதா விஜயகாந்த் அலைன்ஸ், ஜெயலலிதா ஆளுங்கட்சி, விஜயகாந்த் எதிர்கட்சி, திமுக வெளியில. அதுதான் இதே கணக்கு. அதே மாதிரிதான் அலைன்ஸ்ல நிக்கிறாங்க. அது எதிர்கட்சியா வரணும்னா 10% இருக்கணுங்க. 234 தொகுதியில வந்து உங்களுக்கு 24 தொகுதி இருக்கணும் எதிர்கட்சியா வர்றதுக்கு. இல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படி இருக்கணும். இப்ப நீங்க ஜெகன் வெறும் 11 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு. வெறும் 11 தொகுதி. இப்ப அவர் 21. 174 தொகுதியில பவன் கல்யாண் அதாவது 2வது லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெறும் 10% இருக்கணும். 10% எவனுமே இல்ல. 170 ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்கட்சியே கிடையாது. இப்ப 10 வருஷமா இந்தியாவில் எதிர்கட்சியே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து 50, 52 அப்படிதான், 48, 52 தானே இருந்தாங்க. 54 இருக்கணும். காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாவே இல்லாம இருந்துச்சு. இப்பதான் எதிர்கட்சியா இருக்கு 10 வருஷம் கழிச்சு. பவன் கல்யாண் கம்பேரிசன் நடக்கல, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு புரிதல் இல்லாம பண்றாங்க. அது சொன்னாலும் வருத்தப்படுவாங்க. அவர் வந்து மோடியை தலைவர்னு சொல்றாருங்க. அவர் ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு, மோடியை பார்த்தா நான் மோடி என்ன சொன்னாலும் நான் நிப்பேங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப இல்ல, அவர் ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்காரு தான். இல்ல ப்ரோ நான் கேக்குறேன்னா அதனால அது கை கொடுத்துருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அவர் அக்ரெசிவான பாலிடிக்ஸ், அவர் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ணாரு. அதை தாண்டி வந்து ஜெகன் மேல இருந்த பெரிய எதிர்ப்பு. இப்படி இவ்வளவு பெரிய வீழ்ச்சியெல்லாம் ஒரு கட்சி சந்திக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வெறுப்பு இருக்கும் அவர் மேல, யோசிச்சு பாருங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜ் கூட போட்டாங்க, எனக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சு. அது படிச்சு இங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அங்க ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் இருக்கு. இல்ல அது தமிழ்நாட்டில் இருக்க யூபிசி தான் நம்ம ஃபீல் பண்ணோம். ஜெகன்மோகன் ஆக்சுவலா ஜெகன்மோகன் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது அவருக்கு ரொம்ப பெரிய பேர் தான் இருந்துச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி வீழ்ந்தது எப்படி, சொல்ல மறந்த கதை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். அது உண்மையா இல்லைன்னு தெரியாங்க. வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் பெருசா நம்புறதுல. கடந்த 5 வருடத்தில் ஆந்திராவில் மகளிர் உரிமை தொகை என்று 50 லட்சம் பெண்களுக்கு வருடந்தோறும் 15,000 வீதம் கொடுத்துள்ளார் ஃபர்ஸ்ட். ஆனாலும் எப்படி ஆந்திரா மக்களால் வீழ்த்தப்பட்டார்? இப்படித்தான். பத்திரப்பதிவு உயர்வு, தண்ணீர் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என சாமானிய மக்களின் வயிற்றில் அடித்தது. வீதிக்கு வீதி கஞ்சா, உயர் ரக போதை விற்பனை. எல்லாரும் ஒரு வேளை இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கவனா எழுதுனான்னு தெரியல, அதுதான் ஆந்திராவில் இருக்கான்னு எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்ல வந்தது. அரசை பற்றியோ அமைச்சர்கள் பற்றியோ முதல்வரை பற்றியோ விமர்சனம் செய்தால் உடனடியாக அவதூறு வழக்கில் 3 மாதங்களுக்கு மேலாக சிறை. உச்சபட்சமாக 50 நாட்களுக்கு மேலாக சந்திரபாபு நாயுடு அவர்களை பொய் வழக்கில் கைது செய்து சிறையில் வைத்தது. சிறையில் இருந்து வெளியே வந்து சட்டமன்றத்தில் கண் கண்கிய போது, வயசாயிருச்சு, புத்தி இருக்கா உனக்கு அப்படின்னு ஜெகன் ரெட்டி ஏளனமாக பேசியது. நாயுடுவின் மனைவியை பற்றி அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு என ஜெகன்மோகன் ரெட்டி செய்யாத அம்பலமே இல்லை. அதில்
அவரது கட்சிக்காரர்கள் இணையதளத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை, அவரது குடும்ப பெண்களை ஆபாசமாக எழுதியதற்கு அளவே இல்லை. உச்சபட்சமாக ஆந்திரா மக்கள் வரிப்பணத்தில் அவரது அப்பா ராஜசேகர் ரெட்டியின் பெயரை ஒய்எஸ்ஆர் பேருந்து நிலையம், ஒய்எஸ்ஆர் புத்தக நிலையம், ஒய்எஸ்ஆர் கல்லூரி, ஒய்எஸ்ஆர் பூங்கா, ஒய்எஸ்ஆர் கடற்கரை, ஒய்எஸ்ஆர் சாலை, ஒய்எஸ்ஆர் தெரு, ஒய்எஸ்ஆர் கழிவறை என எங்கு பார்த்தாலும் ஒய்எஸ்ஆர் என அவர் அப்பா பெயரிலே விளம்பரம் செய்தது. ஆந்திரா எங்குமே ஒய்எஸ்ஆருக்கு 600 சிலைகள் என ஆணவத்தின் உச்சத்தில் ஆடினார் ஜெகன்மோகன் ரெட்டி. இதெல்லாம் வாட்ஸ்அப் ஃபார்வர்டு தான். இது நம்புற மாதிரி இல்ல கொஞ்சம். பிளஸ் ராஜசேகர் ரெட்டின்றது எக்ஸிஎம் தானே வருங்க, அதனால மேபி சில நிறைய அது இருக்கலாம். ஆந்திரால இருக்கவங்க சொன்னாலும் தெரியும். இல்ல அது நிறைய இருக்கலாம், ஏதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நிறைய நம்ம கிளம்ப கொஞ்சம் அது மாதிரி வச்சிருக்கலாம். தவிர நிறைய நம்ம நாளுங்க அடிச்சு விட்ட மாதிரி தான் ப்ரோ இருக்குது. இல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆந்திரால இருக்குன்னா யாரும் உண்மையா இல்லைன்னு சொல்லணும். ஆமா, அதனால அடிச்சு விடுற மாதிரி தான் தெரியுது. ஆனா இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க கட்சி கொடி எல்லாத்தையும் கம்பம் எல்லாத்தையும் உடைச்சு இடிச்சிட்டாங்க 2 நாளா. அதான் இப்ப வந்து ஜெகனே சொல்றாரு, ஜெகனே வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா வீட்டை விட்டே வெளில வர முடியல, எனக்கு பயமா இருக்கு, அந்த அளவுக்கு வன்முறை இருக்காங்க சொல்லியிருந்தாருல. பொதுமக்கள் தான் இதெல்லாம் பண்ணாங்க. அங்க இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியுமே அவர் மேல ரொம்ப சினிமா இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப கட்டுப்படுத்தினாரு. அதுவும் இருக்கு, அதுவும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல. அதையும் சேர்த்துக்கலாம். சினிமாவை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு அவரு. சினிமா வந்து எப்படி பண்ணாருன்னா, சினிமா டிக்கெட் ரேட்ல இருந்து 20 ரூபா டிக்கெட் விற்கணும், 30 ரூபா டிக்கெட் விற்கணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு பண்ணாரு. அதுவுமே இருக்கு, அது சேர்த்திக்கலாம். அது இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அது நீங்க தெரியலங்க, எனக்கு நமக்கு ஆந்திராவை பத்தி நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் வந்து சொல்றேன். ஆனா அவரே வந்து மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்துருக்காரு, 1500 ரூபா கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. இங்க இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுட்டா சரி. லாஸ்ட் எலெக்ஷன் 25 ஜெகி ஜெயிச்சாரு, 150 ஜெகி ஜெயிச்சாரு, பாத்துக்கங்க. அந்த மாதிரி பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக சும்மா அவரை போய் உள்ளுக்கு போட்டார். அவங்களுக்கு வாய்ப்பா ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அவருக்குமே பெரிய கூட்டம் வந்துச்சுங்க இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம். பாத்தீங்கன்னா அவரோட ஜெகனோட கூட்டம்லாம் வந்து வீடியோ பாத்தீங்கன்னு மிரண்டு போயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். அவரே சொன்னார்ல 135 அப்படி சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 135 வரைக்கும் அப்படி ஏதோ சொன்னாரு. அவ்வளவு கான்பிடண்டா இருந்தாரு. லாஸ்ட் 13ல முடிஞ்சு. சொல்லுங்க கார்த்தி, உங்க ஆளுக்கு மினிஸ்டர் கிடைச்சிருமா? தெரியலங்க, அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். பட் மினிஸ்டர் கொடுத்து பேக் பண்ணிடுவாங்களா? அது பிளஸ்ஸா மைனஸானு தெரியலையே. இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதான். மினிஸ்டர் கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க பிஜேபியோட மரியாதை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா வேற வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு. தமிழிசை பேசினது கேட்டீங்களா? நேத்திக்கலாம் கேட்டேங்க. அண்ணாமலை பேசினது தப்புங்க. அண்ணாமலையும் அந்த அளவுக்கு. ஆனா அண்ணாமலை பேசணும். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை பேசுறாருன்னா என்ன இதுல வந்து டெல்லியில கேட்காமலா பேசுவார் அந்த மாதிரிலாம் அப்படின்றாங்க. தமிழிசை ஆக்சுவலி தமிழிசை சொன்னதும் ரொம்ப கரெக்டான பாயிண்டா தான் இருந்துச்சு. ஏன் இவங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்களே இவங்க திரிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க கரெக்டான பாயிண்ட் தான் சொன்னாங்க. அது எல்லாமே ஒரு 2-3 மாசத்துக்கு அப்படிதான் குழப்பமா போகும், அப்படி அரங்கிடும். பட் நம்ம யார் வேணா, நீங்க நானு யார் வேணா பேசலாம். அந்த சீட்டு காசு போட்டு இட்ஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு. திருப்பி 5 வருஷம் கழிச்சு அப்போ தமிழிசைக்கு சீட்டு திருப்பி சான்ஸ் கிடச்சி அந்த லைம் லைட்டில் இருக்கணும். அண்ட் மோரோவர் வந்து இப்போ இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிற நன்மையில் தமிழிசைக்கு திருப்பி ஒரு 6 சீட் கிடைக்கிறதே டவுட்டு தான். ஸோ அது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் அவங்களுக்கு இட்ஸ் எ ஹியூஜ் லயபிலிட்டி லாஸ். அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் வந்து இட்ஸ் பிக்கர் ஸ்டேக்ஸ். அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து தெரியும், அவங்களுக்கு தெரியும் வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, பேக்கப் பிளான் சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகல, ஜெயிக்கலன்னா கூட திருப்பி 6 சீட் போயிடலான்ட்டு. பட் சென்ட்ரலில் இப்படி பிஜேபிக்கு ஷார்ட் ஃபால் ஆகுங்கிறது அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் அதோட இதுதான். இங்கே தோத்ததோட சென்ட்ரலில் இப்போ கம்மியாகிடுச்சு. ஒருத்தவங்களுக்கே எவ்வளவு கவலை இருக்கு அப்படின்னா 40 ஜெயிச்சவங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கு யோசிச்சு பாருங்க. 40 ஜெயிச்சுமே இன்னும் யூஸ் இல்லை அப்படின்னு.
யூஸ் இல்லைங்கிறது தான் தெரியுமே. அவங்க ப்ரோ இவரு see, அவங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா அவங்க வந்து அங்க உள்ள சிஎம்க்கு கூட ஒரே ஸ்கார் கார்டு தான். அவங்க தமிழிசை போனாலும் 7 கார் போகும். நான் நிறைய டைம் பாத்துருக்கேன் பாண்டிச்சேரியில. அப்படி அவ்வளவு ஒரு மரியாதை இங்க அவங்களுக்கு. இல்ல மேபி நீங்க நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களா வரீங்க அது? அண்ணாமலை, அதுதான் சார் இப்ப சொல்றீங்களா அண்ணாமலை அவங்களுக்கு அமைச்சர் கொடுப்பாங்களான்ற டவுட் தானே. அவரு கொடுத்து அந்த பக்கம் ஒதுக்கிட மாட்டாங்க. அவரு இல்லைன்னா இங்க வளர முடியாது. மேபி தமிழிசை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அமைச்சர். ப்ரோ 40 ஜெயிச்சு வேஸ்ட்னு ப்ரோ சொல்றீங்க. ஆனா சம்மன் யாருக்கா கொடுத்துதான் ஆகணும் இங்க. இல்ல எல்முருகன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. முருகன் எல்முருகனுக்கு கொடுப்பாங்க, பிளஸ் தமிழிசை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க. நீங்க தமிழிசையை தாண்டி எல்முருகன் பிஜேபி தலைவரா இருக்கும்போது பிஜேபி வளர்ந்தது உண்மைதான். அது வந்து மறுக்கவே முடியாது. அது எல்லாமே பார்ப்பாங்க, என்னன்றதுனால தெரிஞ்சிட போகுது, பார்த்து தெரியும். அவ்வளவுதான். அது கரெக்ட் தான் ப்ரோ 40 ஜெயிச்சு ஃபோக்கஸ் வேஸ்ட். அப்படி மாறிடுச்சு இப்ப. ஏன் ப்ரோ 40 ஜெயிச்சு வேஸ்ட்னு சொல்றீங்க. ஆனா அந்த 40 பட் தான் இருந்தாலும் வந்து மேல ஓப்பனா இடிக்குது. எனக்கு ஓகே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இங்க இந்த மாரிதாசை பகைச்சதெல்லாம் தேவையில்லாதது தான். நிறைய எதிர்ப்பு அது வளரும் போது நிறைய பேரை பகைச்சிக்க கூடாதுங்கிறதுலாம் இதெல்லாம் ஜென்ரலா ஒரு ஒரு லேமனா நம்மளுக்குலாம் இது ஒரு லெசன் லேர்ன் மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. இதெல்லாம் முடிஞ்ச கதை, அவ்வளவுதான். அடுத்து நடக்க வேண்டியதுதான் யோசிக்கணும். இதோட இன்ஃபரன்ஸ்ன்னு பார்த்தா எஸ் முடிஞ்சு போன கதை தான். நம்ம லைஃப்ல ஜென்ரிக்கா ஒரு அந்த க்ரோயிங் பாத்தில் இருக்கும் போது நம்ம எல்லாரையுமே பகைச்சிக்க கூடாதுங்கிறது ஒரு ஒரு லெசன் லேர்ன்ட்டு தான்ல. எத்தனை பேர்கிட்ட தான் நீ சண்டை வம்பு இழுத்து வச்சுங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது ஓகே. பட் யாருக்காச்சும் இந்த ஒரிசா விஷயம் தெரியுமா? ஒரிசாவில் வந்து இப்போ வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து சப்டியூட் பார்ட்டியா பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்திருக்காங்களா? பிஜேடியும் பிஜேபியும் அலையன்ஸ்ல இருந்திருக்காங்களா? இருந்ததே கிடையாதா? அவங்க வந்து தனி மெஜாரிட்டியில் தான் இருந்திருக்காங்க 25 வருஷமா. ஓ ஓகே. இப்ப பிஜேபி வளர்ந்து தனியா நின்று வளர்ந்துருக்காங்களா? நான் என்ன கேக்குறேன், இதே மாதிரி ஏடிஎம்கே கூட சேர்ந்த மாதிரி பிஜேடியோட சேர்ந்து அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்தாங்களா? இல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வந்தாங்க. அங்க வந்து பிஜேடி ஃபைட் இருக்கும். ஆனா பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. மோடி ஏத்துக்க மாட்டாரு அவரு. இந்த எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. இந்த எலெக்ஷன்ல ஆல்ரெடி கூட்டணிலாம் பேசினாங்களே அவங்களுக்குள்ள. கூட்டணிலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிலாம் பேசினாங்க. அப்புறம் இல்லை வேணாம், செட் ஆகலை அப்படின்னு சொல்லி தனியாக இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்ட்ராட்டஜியா? இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஆனால் அங்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாமா? இல்லை எப்படி? அது இல்லை, அது போன எலெக்ஷன்லேயே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போன எலெக்ஷன்லேயே கிட்டத்தட்ட பாதி லோக்சபா வந்துட்டாங்க. ஓகே. வெஸ்ட் பெங்கால் அவ்வளோ பில்டப் கொடுத்து வராததும் ஏன்னு தெரியல. வெஸ்ட் பெங்கால் வந்து எல்லாரும் அதெல்லாம் சரி பண்ணுவாங்க ப்ரோ, எல்லாமே சரி பண்ணுவாங்க. வெஸ்ட் பெங்கால், யூபி எல்லாம் சரி பண்ணுவாங்க இடத்துல. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ யூபியில் வந்து 26 எப்படி இப்போ இருக்கிற எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? என்ன ப்ரோ? இல்லை யூபியில் வந்து 26 இந்த அடுத்த எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கு? அடுத்த அசம்பிளி பயங்கர டஃபாக தான் இருக்கும். பயங்கர டஃபாக தான் இருக்கும். டெக்னிக்ஸை மாற்ற வேண்டிய இனி மத அரசியல் பண்ணக்கூடாதுங்க. அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. மத அரசியல் பண்ணக்கூடாது. அது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அது இலக்கியாகலை. கார்த்தி, நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் முன்னாடி நம்ம பேசும்போதெல்லாம் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்ம சொல்லுவீங்க. இப்போ லிட்டரலாக இந்த என்டையர் அரித்மேட்டிக் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் தமிழிசை சொல்கிற மாதிரி இந்த பர்சன்டேஜ் நான் வந்து கட்சியை வளர்த்துட்டேன் 12% ஏற்றிட்டேன்னு சொல்கிறதுனால இது என்ன எஃப்டிஆர்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அது என்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போதா? அந்த பர்சன்டேஜ் வச்சு நான் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி. அது நியாயமான கேள்வியா? ஒன்றுமே ஆகாது. அது உண்மைதான். அது கரெக்டான வாதம் தானே அவங்க சொல்றது. ஜெயிச்சிருந்தா ஒரு 5 சீட் ஜெயிச்சிருந்தா ஒரு மாடல் கான்ஸ்டிட்யூன்சி மாதிரி எடுத்து இதை பண்ணிருக்கலாம். கரெக்ட் தாங்க, அது உண்மைதான். எனக்கு என்னன்னா இங்க வந்து இப்ப பேசினாங்களா, இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கலாமேங்கிறது தான். உனக்கு நீ அவுட் ரைட் அப் ஃப்ரண்ட் அப்பவே அந்த 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 பேச்சை பேசியிருக்கலாம். அது ஒத்து வரலைங்க. அலைன்ஸ் ஒத்து வரல. ஏடிஎம்கேவும் விரும்பல. அதை இவங்களுக்குள்ளேயும் பஞ்சாயத்து இருந்துச்சு, மாற்றி அடிச்சுட்டாங்க. இது ஒருத்தர் மேலே அண்ணாமலை மேலே மட்டுமே பிளேம் பண்ண முடியாதுங்க.
ரெண்டு ஏடிஎம்கேமே பேரோட ஈகோனாலதான் ஜெயக்குமார் எடப்பாடிக்கும் பாருங்க, ஏடிஎம்கேல ஜெயக்குமார், சிவி சண்முகம், அப்புறம் கேபி முனுசாமி, இவங்க 3 பேர் வந்து டோட்டல் அகேன்ஸ்டா இருந்தாங்க. வேலுமணி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க பிஜேபி அலைன்ஸோட போகணும்னு. சரி, நான் அவங்களுக்குள்ளேயே ஒன்னே அந்த ஒண்ணு பிரச்சனை சொல்றேன். இருந்துச்சு. எல்லாரும் நான் ஓப்பனா நான் சொல்றேன். நேத்திக்கு எஸ்பி வேலுமணிய அண்ணாமலை பேசினது, அதாவது 2027 இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு வெடிகுண்டு போட்ட மாதிரி ஆயிப்போச்சு நிறைய பேருக்கு. அது இன்னைக்கு தானே நடக்குது. இன்னும் ஒரு 6 மாசம், ஒரு 3 மாசம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ மாறாதான் போகாது. வெயிட் பண்ணுவோம். ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை இருக்க வரைக்கும் சேர மாட்டாங்க ப்ரோ, கண்டிப்பா. பட் இப்ப இருக்கிற எனக்கு வந்து ஆக்சுவலா ஓப்பனா சொல்லணும்னா இந்த என்டையர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தமிழ்நாட்டை தவிர. ஏன்னா நான் என்னோட பர்சனல் நான் ஒரு ஜென்ரல் நான் ஓகே ஒரு பிஜேபி கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக மோடி வந்து அந்த கேம்பெயினில் பேசினதெல்லாம் எனக்கு பெருசாக பிடிக்கல. ஜென்ரலாக ஐ தாட் ஓகே காங்கிரஸ் வந்து ரூல் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. 100 சீட்ஸ் வச்சுட்டு ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்லாம் ரன் பண்ண முடியாது. ஸோ காங்கிரஸ் ரூல் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் பிஜேபிக்கு வந்து அவங்க ரொம்ப தெனாவட்டாக இருக்கக்கூடாது, ஒரு செக் வைக்கணும். மக்கள் பக்காவாக செஞ்சுட்டாங்க ரெண்டுத்தையும். ஆனால் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் 40 சீட் கொடுத்துருக்காங்க டிஎம்கேக்கு, விச் இஸ் நாட் த ஆக்சுவல் இன்ஃபரன்ஸ் ஆஃப் த ரியல் கவர்னன்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன் இன் த லாஸ்ட் 3 years. ரோடு பிரச்சனை, இந்த இல்ல அதுக்காகலாம் கிடையாது, பிரச்சனை, அதுக்காகலாம் கிடையாது, ஆன்டி அதுக்காகலாம் மோடி தான் கிடையாது, ப்ரோ, அதுக்காகலாம் கிடையாது. ஆன்டி மோடி தான் அது. இதுவுமே வந்து யூபிலையும் வெஸ்ட் அதுதான் நான் பெங்கால்லையும் வந்த சொல்றேன். ஓட்டு தான் அது. அதுதான் அதுக்காக சொல்றேன், வந்தது தான். தப்பான இன்ஃபரன்ஸா போயிடுச்சு. இப்ப அது வந்து நார்த் இன்னொன்னு பாக்குறவன் வந்து அலைன்ஸ் இருந்தது. ஸ்டாலின் அற்புதமான ஆட்சி நடத்திருக்காரு, 40 சீட் அடிச்சிருக்காரு. அவன் என்ன நினைச்சா என்னங்க, ஓட்டு போறவனுக்கு தெரியும்ல. அவனா வந்து ஓட்டு போட போறான் அடுத்த எலெக்ஷன்ல. அதெல்லாம் கிடையாது. பண்ண இல்ல பெர்செப்ஷன் பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, டிஎம்கே இஸ் கோனா செல் லைக் தட். ப்ரோ ஓட்டெல்லாம் பிரிஞ்சிருச்சு ப்ரோ. அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவனா ஓட்டு போறான் இருக்கு. இதே உத்தரப்பிரதேசத்துல வந்து 72 தொகுதி ஜெயிக்கும் போது, 62 தொகுதி ஜெயிக்கும் போது நீங்க என்ன மோடி வந்து சூப்பர் ஆட்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இங்க இருந்து. அதெல்லாம் கிடையாதுல்ல. அது சொன்னீங்களா என்ன யாராவது அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க பார்த்துட்டு யோகி என்னங்க யோகி மாதிரி ஒரு சீம் அப்படியா பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் கிடையாதுல்ல. அங்கங்க ஸ்டேட்ல அந்தந்த இதுக்கு இஷ்யூக்கு ஓட்டு போடுவாங்க. இது இங்க இந்த ஸ்டேட்ல இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த கட்சிகள்லாம் வந்து ஒன்று சேர்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்க்கணும். அடுத்த எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது யோசிக்கணும். 2 பேத்துக்கு அந்த அடி தேவை தான். 2 பேத்துக்குள்ள இருக்க ஈகோ ரொம்ப பெரிய ஈகோ. அந்த ஈகோலாம் கொஞ்சம் டைலூட் ஆகி வரணும். அது முக்கியமா எடப்பாடிக்கு வரணும். அது மினிஸ்டர் பதவி கொடுத்தா எப்படி அந்த ஈகோ டவுன் ஆகும்னு நினைக்கிறீங்க அண்ணாமலைக்கு? கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து இருக்குங்க. ஏங்க அலைன்ஸ்ன்றது எலெக்ஷன் முன்னாடி வைக்கிறதானுங்க. 6 மாசம் முன்னாடி வச்சா போதுமே. இன்னொரு 1.5 வருஷம் இருக்குல்ல. ஏன் 18%, 10%, 11% ஓட்டு, 18% ஓட்டுனா இதை வச்சுட்டு அலைன்ஸ் பேசணும் அவசியம் இருக்கான்னு இப்போ? அதெல்லாம் கிடையாதுல்ல. இன்னும் டெவலப் பண்ண 1 வருஷம் கழிச்சு டெவலப் பண்ணா 1 வருஷம் கழிச்சு இவங்ககிட்ட பேசிக்கலாம்னு இருக்கும். பட் ஏடிபி அட்டாக் கொஞ்சம் ஏதாச்சும் குறைச்சிக்கலாம் இன்டர்மா சொல்லணும். எலெக்ஷன்ஸ் வருதா? ஏதாச்சும் இடைத்தேர்தல் அது மாதிரி ஏதாச்சும் வருதா? விக்ரவாண்டி இருக்கு, அவர் இறந்துட்டாருல எம்எல்ஏ, அங்க ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கு கிளீனா டிஎம்கே ஜெயிச்சிரும். அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், அதெல்லாம் கேக் வாங்க ப்ரோ அண்ணாமலை வேற டிஎம்கே கட்சிக்கு தாவறதுக்கு வாய்ப்பு கேண்டிடேட் இருக்கு. தான் பயந்துவாங்க. ஏற்கனவே அந்த தொகுதியில ஒருத்தர் நின்று இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நின்று பாவம். அந்த மக்கள் தான் பாவம். சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ எப்படி சொல்லுங்க. அரசியலே பேச பாருங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன பேச மாட்டேன், ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம், இது ஏன் பேசுறீங்க, வேற ஏதாவது பேசுவோம். ப்ரோ பிரைம்ல ரணம், ஒரு நொடி 2 படமும் சூப்பரா இருக்கு, பாத்தீங்க ப்ரோ? ஒரு நல்லா இருக்கா? பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. அப்ப சொன்னேன் நல்லா தான் இருக்கும் அந்த படம் அப்படின்னு. யாரும் அதே மாதிரி பெருசா கண்டுக்கல. ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அமச்சூரா இருக்கு. இல்ல அது ஒரு லோ பட்ஜெட்ல இல்ல, லோ பட்ஜெட் படமா ஒரு அந்த மாதிரி படம். நம்ம விசுவல்ஸ் அந்த மேக்கிங்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அமச்சூரா இருக்கு. ஹீரோட சவுண்ட்லாம் கேட்க முடியல. ஆமா அதனால நானும் பார்க்கலாம். அந்த குறைகள்லாம் இருக்கிறதுனால அந்த படம் தியேட்டர்ல ஓடல. அந்த குறைகள் இருக்கிறதுனால தான் தியேட்டர்ல ஓடல. வேற ஹீரோ நடிச்சிருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். பார்த்தேன், அதுக்கப்புறமே பார்க்க முடியல. நிறைய பேர் சொன்னாங்க பாரு அப்படின்னு. ரணம் அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரணம் நல்லா இருக்கு, ரணம் நல்லா இருந்துச்சு. ரணம் ஆனா அந்த ஃபிளாஷ்பேக் தான் ரொம்ப கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. யூஸ்வல் டிப்பிக்கலா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக் கொஞ்சம் டெட் மாதிரி எனக்கு இல்லை.
ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க ஆந்திராவை பத்தி சொன்னீங்கல்ல, அதுல முக்காவாசி உண்மைதான் ப்ரோ. ஏன்னா ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் அதே தான் ப்ரோ சொன்னாங்க. அதுல இருக்க முக்காவாசி உண்மை நீங்க சொன்னதுல. ஏன் நான் சொன்னதெல்லாம் இல்லைங்க, அது வாட்ஸ்அப்ல ஃபார்வர்டா இருந்ததுங்க, நான் சொல்லல. அதான் வந்ததை வச்சு நமக்கு சொன்னீங்க. தெரியாது, நம்ம போய் பார்க்கலாம் ஆந்திரா பார்த்ததுல எதுவும் அதெல்லாம். பட் இது வாட்ஸ்அப்ல வந்தது. கார்த்தி ப்ரோ ஃபைனலா 69 அப்டேட் வருது ப்ரோ இந்த மந்த். இந்த மந்த் வாய்ப்பு தெரியலைங்க. ஏன்னா செப்டம்பர்ல அந்த படம் ரிலீஸ் இல்லையா, ஜூன் 22, ஜூலை, ஆகஸ்ட் 2 மாதம் இருக்குது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் கோட் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல லியோக்கு முன்னாடி, அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுறாங்களா என்னன்னு தெரியலையே. பட் அதான் ஆக்சுவலாக கேவிஎன் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது என்னைக்காவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும், அவ்வளோதான். இல்ல விஜயோட லாஸ்ட் படத்துக்கு ப்ரொடியூசரே கிடைக்கலன்ற மாதிரி இந்த அதுக்காக ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படின்றது இல்லைங்க, இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் இல்லை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சன் டிவி, சன் பிக்சர்ஸ், அப்புறம் லைக்கா, ஏஜஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ரொடியூசர்ஸ் தான் இருக்காங்க. இன்டர்னலா இருக்கிற எப்படியோ ஏஜென்ட் பண்ணுறது தெரியுங்களா, சும்மா இஷ்டத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படின்னு வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக நீங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படி இல்லை, பொலிட்டிக்கலாகவும் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே கொஞ்சம் வெளில இருக்க அப்படி செட்டப் பண்ணிட்டா அது கரெக்ட். இன்னொன்னு என்ன, ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ங்கிறாங்க, அதுக்கு வந்து எல்லா ப்ரொடியூசரும் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாதுல்ல. மேபி அதனால அவங்க பெஸ்ட் ப்ரொடியூசரா பார்ப்பாங்க, எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம. தெலுங்கு கார்த்தி ப்ரோ 7 ஸ்கிரீன் பண்றாங்கன்னு சொன்னாங்க, உண்மையா ப்ரோ? அடுத்த படம் இல்ல அதெல்லாம் கிடையாது. கேவிஎன் பண்றாங்க. கேவிஎன் கார்த்தி ப்ரோ, இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்த ரொம்ப நிதானமா இருக்காரு அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு எதுவுமே, அவர் ரொம்ப ஆக்ஷன் என்ன சொல்றது, இந்த ஸ்பீடா இந்த படத்துல பண்ற மாதிரியே பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிதானமா பண்ண விஷயம்னா எதுவுமே சக்சஸாகவும் நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க சொல்றதுக்காக வந்து நாம வந்து அப்படி பண்றது நம்ம ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்தா இது சரியா வராதுன்றது என்னோட கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் இங்க லோக்கல்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியும், கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால. இப்பவே கேண்டிடேட் செலெக்ஷன் முதற்கொண்டு இப்பல இருந்தே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஜூன் 22க்கு அப்புறம் அரசியல் நடவடிக்கையில இறங்கிருவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பான்னு என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க பக்கா பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப அவங்க பேஸ்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க கேள்விப்படுறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த பார்ட்டியோட ஸ்டேட்டஸ் இன்னும் அந்த 100% பார்ட்டியாவே இருக்கு. அந்த ஈஸியில் ஏதோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது இன்னும் சரியாகல. அதுக்குள்ளால விஜய் வந்து 10 பிரஸ் மீட் கொடுக்கணும், போற வர நேரத்துலாம் மைக்கு நீட்டுறவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளாலையும் ஒன்றும் பேச முடியாது ப்ரோ. அவர் பேசினாதான் அவங்க கேட்கறதும் கரெக்டு தானே, எப்பதான் பேச ஆரம்பிப்பாருன்னு. அதனால நம்ம அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். அவர் பத்து கொடுத்த அறிக்கையில எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டாரு. 26 தான் நம்ம இலக்கு. அது சொல்லிட்டாரு. சொன்னாலும் இவங்க விமர்சனம் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அதுக்காக இவங்களை பண்ணக்கூடாது இது சொல்லிட்டாருல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்ல அரசியல் வந்ததுக்கு அப்புறமா யாருமே பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நான் சொல்றேன், எனக்கு அவங்களே சும்மா யோசிக்காம பேசுறாங்கன்ற முன்னாடி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா பண்ணணும். இப்பதான் ரிசல்ட்டே வந்திருக்கு. ரிசல்ட் வந்து இன்னும் 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இவங்க வந்து இது இன்னும் வெற்றிப்பாடு தான் பண்ணுங்களா, ட்விட்டர்ல இருக்காரு அப்படி இப்படின்னு. ப்ரோ ரிசல்ட் அன்னைக்கு சவுக்கு சங்கர் ரொம்ப மிஸ் பண்ணோம். தமிழ் தேசிய கட்சிகளோட சேர்ந்து நிற்க போறாரு விஜய். அவரு இப்பவே முடிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, விடுதலை சிறுத்தைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்க வாழ்த்துக்கள். அவரோட கொள்கையை ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாரு. ஃபியூச்சர்ல இதுதான் பண்ண போறோம்னு தெரிஞ்சு. ஏங்க இந்த எலெக்ஷன்லாம் கூட்டணி எல்லாம் இல்லைங்க, சும்மா வாழ்த்து தான், கூட்டணி எல்லாம் கிடையாது. நீங்க பாக்குறீங்களா? 2026 பாக்குறீங்களா? அதுல யார் சொன்னா? சீமானோட ஒரு பேச்சுவார்த்தை தாங்க இருக்காரு.
சீமானுடையும் திருமாவளவனுடைய பேச்சுவார்த்தையில இருக்காரு. ஆனா அது இவங்க அதுதான் எப்படி நான் இப்போ சொல்றேன். இவங்க வராங்களா, அவரு கூட சேர்றாங்களா, இவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, அவர் எனக்கு என்ன தெரிஞ்ச நினைக்கிறாங்க, கார்த்தி இந்த கார்த்தி எலெக்ஷன்ல வாய்ப்பு அவர் இல்லைன்னா அவங்க 2 இல்ல பேரும் பேசிட்டு தான் இல்ல இருக்காங்க. அவர் தனியா நின்றாலுமே தனியா நின்று ஒரு 10% வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் சேரதான் போறாரு அவங்க கூட. அதான் இந்த எலெக்ஷன்ல வாய்ப்பு இல்லைனா இப்போ நின்று எவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டினா தானே இது பண்ண முடியும். இப்ப வந்து அவங்களுக்கு தொகுதியை பிரிச்சு கொடுத்துட்டு இவங்க ஒரு 80 அவங்க ஒரு 40 அந்த மாதிரி நின்னாங்கன்னா என்ன ஓட் பெர்சன்டேஜ் வரும்ங்கிறது கணிக்க முடியாது இல்லையா. அவங்களோட ஓட்டு தேர்வு 234 தானே ரெடியா இது. இருக்காரா விஜய்? என்னது ப்ரோ? 234 ரெடியா இருக்காரா விஜய்? ரெடியா இருக்கிறனாலதான் ப்ரோ கேண்டிடேட் செலக்ஷன்லாம் இப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு சரி இருக்கேன். 234 இடத்துல எதுக்கு பண்ணணும்னு நான் கேக்குறேன். ப்ரோ ஒரு தனியா ஸ்ட்ராங் ஒரு நிக்கிறனாலும் எம்எல்ஏ பண்றாங்க. எலெக்ஷன் நிக்கிறாந்தா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிக்கிறோம். அந்த ஃபுல்லா அந்த ஏரியால சுத்தி விட்டாங்களா, ஃபுல்லா தெரிஞ்சவங்களா, அந்த அளவுக்கு பார்த்தா அவர்கிட்ட கேண்டிடேட் எல்லாம் கிடையாது. இப்போ கார்த்திக் ப்ரோ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு டச்ல தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் விசிகே வருதான்னு தெரியாது. மேபி சீமானோட அலைன்ஸ் வச்சிருந்தால் மிக்கலாம். அவரு சீமானு விசிகே இருக்கிற தமிழ் தேச கட்சிகள் எல்லாத்துக்குள்ளயும் அவரு கூட்டணி இருக்கிறதுக்கு தான் அவரோட எண்ண ஓட்டமா இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா இருப்பாரு, இல்லைன்னா தனியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சிஎம் கேண்டிடேட் யார அறிவிப்பாங்க? அது அவங்கதான் ப்ரோ முடிவு பண்ணணும். நம்ம பேசி எதுவும் தெரியல. அது அவங்களுக்குள்ள பேசி கேண்டிடேட் இங்க இல்லன்னு நீங்க பாத்தீங்களா? முதல்ல சிஎம் ஆகணும், கேண்டிடேட் அப்புறம் பார்க்கலாம். கேண்டிடேட் நீங்க நிக்கலாம், நான் நிக்கலாம், நீங்களும் உங்க ஏரியால நிக்கலாம், நானும் ஏரியால நிக்கலாம். நான் நிக்கிறது ஏரியால தெரியுமா? 2026 டிஎம்கே தான் ஆச்சு, சரிங்களா? சிஎம் கேண்டிடேட் யார் வேணா ஆயிக்கலாம், யார் வேணா ஆயிக்கலாம், யார் வேணா முன்னிறுத்திக்கலாம். சொன்னாதாங்க ஓட்டு போட முடியும். மேபி விஜய் நிப்பாரு, சீமான் நிப்பாரு. விஜய் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு சீமானுக்கு. சீமான் விட்டு கொடுத்துருவாரு, சரி தம்பி நிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிதாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஜெயிக்க போவாது, ஜெயிக்க முடியாது. 2026 டிஎம்கே ஆட்சிதான் மறுபடியும். இவங்களுக்குள்ள மறுபடியும் அடிச்சுக்கிட்டு. நீங்க எந்த அர்த்தத்துல திருமாவளவன் ஐயா கூட்டணி வருவாருன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் டிஎம்கே கிட்ட அடிமையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி கிடையாது ப்ரோ, அப்படி கிடையாது. நீங்க இந்த எலெக்ஷன்ல ஒரு அதிமுக கிட்ட பேசிட்டு இருந்தாரு, வேற வழி இல்லாம தான் திமுக கிட்ட சேர்ந்தாரு. எதுக்குங்க அடிமை இருக்கிறவர் ஜெயிச்சாரு. அவரு அதெல்லாம் இல்ல, அவர் சொல்றது ஓகே புரியுது. அவர் வேற வழி இல்லாம தான் திமுக கிட்ட போனாரு. நீங்க திருமாவளவன் நினைக்காதீங்க. சென்ட்ரல் எலெக்ஷன் பிஜேபி வரக்கூடாதுங்கிறனால போயிருக்கலாம்னு சொல்லி நம்ம இப்ப முட்டு கொடுக்கலாம். அந்த சட்டமன்ற தேர்தல் அது உண்மைதான். அவருக்கு அல்டிமேட்லி பிஜேபி வரக்கூடாது, அதனால திமுக கிட்ட போனாரு. அதிமுக ஜெயிக்காதுன்னு தெரியும் அவருக்கும். கார்த்திக் ப்ரோ உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இல்லைங்க, இதெல்லாம் என்ன தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? அவரு அதிமுக கூட பேசினாங்க, எந்த கட்சி கூப்பிட்டு பேசினாலும் பேசுவாருங்க, அதெல்லாம் ஓகே. 2 தொகுதி நிக்கிறாங்க, 2 தொகுதி பானை சின்னத்தை வாங்கிட்டார்ல, அதுக்காக பேசுவாரு. பாத்தீங்கன்னா அங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா வெளில நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா சும்மா பேசுறாரு, அதை வச்சு ஒரு அட்வான்டேஜ் வாங்கி அதை வச்சு ஒரு அட்வான்டேஜா வாங்குறதுக்கு தான் நின்றாரு. அது தெரியுது தவிர அந்த கூட்டணியில எப்படிங்க மாறுவாரு? 2 எம்பி அவ்வளவு சீக்கிரத்துல மாற மாட்டாரு ப்ரோ. ஆனா வந்து விஜய்ன்றது வேற ப்ராஸ்பெக்ட் இருக்குல்ல. விஜய் கண்டினியூஸா வின்னிங்ல இருக்காங்க ப்ரோ, கண்டினியூஸா வின்னிங்ல இருக்காங்கல்ல. அவங்க 6 எம்எல்ஏ கொடுக்குறாங்க, 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, 2 எம்பி கொடுக்குறாங்க, 2 ஜெயிக்கிறாங்க, இந்த 2 எம்பி கொடுக்குறாங்க, 2 ஜெயிக்கிறாங்க. நான் இன்னைக்கு கூட சொல்றேன், அவர் அதிமுக போயிருக்க மாட்டாரு. அதிமுக ஒரு சும்மா போறேன்னு சொல்லி டிஎம்கே கிட்ட தான் வந்திருப்பாரு அவர். அல்டிமேட்லி இல்ல, அவர் செய்யறது கரெக்ட் தான் ப்ரோ. ஃபைனல் ரிசல்ட்ல ஜெயிக்கணும், அதான் மேட்டர். இந்த எலெக்ஷன் சொல்றேன் பாருங்க, என்ன விஜய் கூப்பிடுறாரு, எனக்கு 10 தொகுதி கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திமுக டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேற தவிர திமுக ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். போக மாட்டாரு ப்ரோ. ஏன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப ஏதோ 2-3 ஏரியால எல்லாம் உங்க இதெல்லாம் தரமாட்டோம், நாங்க செலவு பண்ணிக்கிறோம் சொல்லி டிஎம்கே நின்னுட்டாங்க. அதெல்லாம் தலைமையில இருந்து சொல்லி ஸ்டாலின் சொல்லி விசிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மேயர், துணை மேயர், அப்புறம் வந்து இந்த சேர்மன் பதவியெல்லாம் நிறைய இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்
சோ அதனால இங்க அதெல்லாம் கேட்டு வாங்கியிருக்காருனால வெளில எல்லாம் போக மாட்டாரு அவரு. கார்த்தி ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்கணும்னு தான் வந்தேன். அது அங்க மணி இருக்காருல்ல, யூடியூப்ல பேசுவார்ல, ஜேர்னலிஸ்ட் மணி. ஆனா ப்ரோ அவனை விடுங்க bro. ஆமா. இல்ல போட்டோம். அவர் வந்து டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுல 40க்கு 40 ஜெயிக்கும்னு சொன்னாரு, ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யூபியில வந்து பிஜேபி வந்து இந்த தடவை கம்மியான சீட்டு தான் வாங்கும், பிஜேபி அந்த அளவுக்கு மெஜாரிட்டி வராதுன்னு சொல்லி சொன்னாரு. அதுலயும் அவர் வின் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க அவரை விமர்சனம் பண்ணி ட்வீட் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஏங்க அவர் நீங்க ஒரு தவிர்க்க பேட்டிக்கு அடிக்கிறீங்க. ஒண்ணு பேசுவாருங்க. பாருங்க, ஒரு பேட்டிக்கு ஒண்ணு பேசுவாரு. இதே வந்து மோடி தான் திரும்ப அப்படின்னு சொல்றாரு. கார்த்தி ஒரே செகண்ட். அவர் ஸ்டாலினை நேத்து என்ன திட்டுவாரு. பேசினாரு பாத்தீங்களா? இல்ல கார்த்தி ஒரே செகண்ட். அவர் நேத்து என்ன பேசினாரு பாத்தீங்களா? இந்தியா கூட்டணி தான் வந்து பிஎம் ஆக போகுது, இந்தியா கூட்டணியில இருக்க ஒரு கட்சி தான் பிஎம் ஆக போகுது நேத்து பேசிட்டு இருந்தாரு. மோடி பிரைம் மினிஸ்டர் வர மாட்டாருங்க, அமித்ஷா நிதின் கட்கரி வருவாங்க, மோடி தான் பிரைம் மினிஸ்டர். என்ன அது ஆர்எஸ்எஸ்குள்ள குழப்பம் வந்துருச்சு. யோகி ஆதித்யநாத் தான் வர போறாரு. பிஜேபிக்கு அகேன்ஸ்டா தானே சொல்லுவாரு. எப்பவுமே பிஜேபிக்கு அகேன்ஸ்டா, மோடிக்கு அகேன்ஸ்டா தானே சொல்லுவாரு மணி. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில அண்ணாமலை இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல கொஞ்சம் இதா புது ஃபேஸா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். அது திருப்பி தமிழிசை அந்த மாதிரி கொண்டு வந்தா பார்ட்டியில அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்களான்னு தெரியல. அண்ணாமலை இருக்கிறனாலதான் அங்க சைடு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்ப வந்திருக்காங்க. இல்ல இப்ப யார் யார் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ யங்ஸ்டர் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க. இல்லங்க அப்படி இல்ல ப்ரோ. ப்ரோ ஆனா இப்ப இருந்த ஹைப் அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது ப்ரோ. கிட்டத்தட்ட நிறைய பக்கம் கிராமத்து சைட்லயும் நிறைய பக்கம் அண்ணாமலை தான் வருவாருன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய சைடு எங்க ஏரியா சைட்ல கன்ஃபார்மா அண்ணாமலை தான் வருவாரு. ஆனா இப்ப பாருங்க அப்படியே திருப்பிடுச்சு. என்னடா இப்படியே பண்ணிட்டாங்க, எப்படா ஜெயிச்சாங்க, டிஎம்கே எப்படி ஜெயிச்சதுன்னு என்ன பிடிக்காங்க. அரசியல் புரிஞ்சுக்கவே முடியாது ப்ரோ. எங்க எப்படி திரும்புவாங்க, ஜாதி எப்படி ஓட போடான்னு சொல்லவே முடியாது. அது ஒரே இன்னும் அது வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம கையில இல்ல. இன்னும் வந்து பிஜேபி வந்து அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்கன்னா, நீ என்ன வேணா பண்ணிருப்பாப்பா, 2 இயர்ஸ்க்கு என்ன வேணா பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர் வந்து இதே மாதிரிதான் பேச போறாரு. மறுபடியும் இதே ஓட் கெயின் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2% வாங்குவாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா ஒண்ணு ப்ரோ, ஆனா அவர் இருக்கிறது இருந்தா தான் கூட கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சமாச்சு நல்லது. இல்லைன்னு தமிழிசை ஈட்டி ஹெச் ராஜாவில நினைச்சு பாருங்க, 0.2 விளையாண்டு இருந்தாங்க பர்சன்டேஜ். அவங்களெல்லாம் விடுங்க ப்ரோ, அவங்களெல்லாம் விடுங்க. அவங்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் வந்து இன்னொரு சந்திரபாபு நாயுடு வந்து இப்போ அலையன்ஸ்ல இருக்காரா? அவரு எம்பி சீட் வாங்குறாரு, சபாநாயகர் போஸ்ட் வாங்குறாருங்கிறத விட இப்ப அவர் ஸ்டேட்டுக்கானது எல்லாமே டிமாண்ட் பண்ணி வாங்கி பண்ணிடுவார்ல ப்ரோ. அது அவருக்கு பிளஸ் தானே. ஆனா இங்க இருக்கிற ஊபிஸ் வந்து மோடி கதறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பண்ண முடியாது ப்ரோ, அது பண்ண முடியாது. அவங்க நான் சொல்றேன், இன்னைக்கு 292 சீட்ஸ் இருக்கா, அதை தாண்டி ஒரு 10 இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏஸ் வந்து என்டிஏ அலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா? ஓப்பனா சிராக் பஸ்வான் பீகார்ல ஒரு ஆளு வந்து நீங்க எனக்கு மினிஸ்ட்ரி கொடுக்குறியோ. ஆனா இங்க டிஎம்கே 40க்கு 40 ஜெயிச்சு வேஸ்ட் தானே. அவனுங்களை விடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எப்படி வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. வேஸ்ட்னு சொல்லாதீங்க ப்ரோ. 40-40 வச்சு யாரும் ப்ரோ வேஸ்ட்னு சொல்லாதீங்க. இந்த 40-40 வச்சு யாரும் பிரதமர் கேண்டிடேட் 40-40 பேரு இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு அவர் ஸ்டேட்டுக்கு ஒரு நினைச்சதெல்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல. ஆனா இங்க கண்டிப்பா 40 இல்ல ப்ரோ, அது அவங்களோட 40 கிடையாது, 22 தான் கணக்கு. அந்த 22 வந்து நாளைக்கு என்ன எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து 2/3 மெஜாரிட்டிக்கு ஏதாவது கான்ஸ்டியூஷனா ஏதாவது ஒண்ணு மாத்தணும்னா அவங்க யூஸ் ஆவாங்க. அவனுங்களும் வந்து மாத்துவானுங்க. தமிழ்நாடு சார்பா ஏதாவது ஒண்ணு மாத்தினாங்கன்னா கண்டிப்பா வந்து அவனுங்களும் ஓட்டு போடுவானுங்க. டிஎம்கேல இருக்க தமிழ் இது எல்லா ஹலோ கார்த்திங்க, கார்த்திங்க
ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஜோதி பிரகாஷ் பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஓ அண்ணாமலை தோத்ததுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுங்களா கார்த்திங்க? அரசியல் பேசக்கூடாதுன்னு வந்தேங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண ஓ போறாங்க? இல்லைங்க, உண்மையா விடுங்க ப்ரோ, அது அண்ணாமலை உண்மையா தோத்துட்டாரு, விடுங்க ப்ரோ. கார்த்திங்க இது அது பேச்சு பேசக்கூடாதுன்னு நான் வந்தேனுங்க. மெயினா நான் சொல்றேங்க, இது ஆராய்ச்சி பண்ணி என்ன தந்தியில் பண்ண போறீங்க சொல்லுங்க. மெயினா அதுதானுங்க. இவி ஜெயிக்கூடாதுங்க. ஏடிஎம்கேல இருந்து எல்லாமே டிஎம்கே ஓட்டு போட்டாங்க. மெயின் அவ்வளவுதாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே bro. ஏங்க ப்ரோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். கார்த்தி ப்ரோவே கார்த்திங்க நொட்டு போய் உண்மையா கொண்டிருக்காரு. அதுதானுங்க அவரை கார்த்திங்க. ஏங்க திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க? ப்ரோ அது என்ன அது ஏங்க சொல்லணும்னு நம்ம கேக்குறாங்க. சொல்லிக்கலாம். ஆனா மத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம், மத்தவங்க எதிர்க்க இருக்கவங்க உண்மையா யாரும் அக்செப்ட் பண்ணிக்க ரியாலிட்டி மாட்டாங்க. நான் ஏங்க சொல்றேங்க 1000 கார்த்திங்க. பாருங்க 1000 ஓட்டுல தோத்தாலும் தோத்ததுதான். அப்படிதான் அதெல்லாம் ஐயோ முன்னாடியே நம்ம சொன்னதான். தோட்டங்க அதை இதுல என்ன இருக்கு? சொல்லலைங்க சும்மா கார்த்திங்க. நான் அவன் பண்ணிட்டு அவன் காசு கொடுத்துறான். இதெல்லாம் பேசுறாம அட அவன் காசு கொடுப்பான்னு நம்மளுக்கு தெரியுமே. நீங்க சொன்னீங்க, நீங்க எங்க அண்ணாமலை தாங்க ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? அதிமுக திமுக 2 பங்காளி கட்சியும் சேர்ந்து என்ன தோக்குறது வேலை பார்க்கணும்னு சொன்னாரு. அது தெரியுதுல உங்களுக்கு. என்ன பண்ண புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுனீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம்? அவர் தான் சொல்லிட்டு தானே போனாரு எலெக்ஷன் முன்னாடியே, நிக்கிறதுக்கு முன்னாடி, கேம்பெயின் உண்மையா பண்றதுக்கு முன்னாடியே. அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. அப்ப அந்த தெளிவு இருக்கு அப்படின்னா அதுக்கான வேலை பார்த்துருக்கணும். அப்புறம் இப்ப வந்து இல்லைங்க அப்படி 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் பேச்சா? அதெல்லாம் பேசவே கூடாது. இல்லைங்க கார்த்திங்க, பரவாயில்ல விடுங்க. உங்களை வச்சு செய்யறாங்களே, எனக்கு என்னன்னே தெரியலீங்க. நான் இதுல இருக்கு, நம்ம கம்பேக் கொடுப்போம். என்னங்க ஏங்க அரசியல்ல இதெல்லாம் ஒரு மேட்ராங்க. இல்லைங்க, அதுக்கு நான் சொல்லிங்க. அது சொல்ற அது தோக்குறது ஜெயிக்கிறது அது ரெண்டாவது வருதுனீங்க. அது நான் நம்ம என்னன்னா இதுல கார்த்திங்க நான் ஒண்ணு சொல்றேங்க. ட்விட்டர்ல ட்விட்டர்ல இப்படின்னு இது பண்ணாலுமே உங்களை டேக் பண்ணி ரொம்ப கேவலமா ரொம்ப வருத்தம். இன்னுமே போட்டுட்டே இருக்கானுங்க. நமக்கு அப்பயே பயங்கர கடுப்பாதுங்க. எப்படி இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் அரசியல் பண்ண போறோன்னு தெரியல. ரொம்ப வருத்தம், ரொம்ப bro, அது அவரே கடுப்போற, நீங்க கடுப்போறீங்க. அதான் எனக்கு புரியல. எனக்கு புரியல. எனக்கு என்ன, உங்களை ரொம்ப ப்ரோ அதான் அசிங்கமா திட்டாங்க ப்ரோ. உங்களை ரொம்ப கேவலமா திட்டாங்க ப்ரோ. உங்களை அசிங்கமா கழுவி ஊத்துறாங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க இது? என்ன கார்த்தி ப்ரோ, இல்லைங்க இப்ப நீங்க பொங்க வேண்டிய நேரம். இல்ல ஏதாவது கார்த்திக் ப்ரோ யாராவது கேட்டுட்டாங்கன்னே சாப்பிடாம விடாம இருந்தீங்களா? ஆல்ரெடி ரொம்ப இது பண்ணி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியலங்க. எனக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்படியே ஒவ்வொரு டைம் உள்ள வர்ற போது பாத்தீங்கன்னா தப்பா எடுத்துக்கிறதே இல்லைங்க. நான் ஏங்க தப்பா எடுத்துக்கணும்? நான் பேசின பேச்சுக்கு இதெல்லாம் வரும் தெரிஞ்சுதான் பேசுனேன். எனக்கு தெரியும். ஆமா, இதுல என்ன இருக்கு? நான் எதிர்பார்த்தேன் ஸ்பீக்கர்ல வந்து யாராச்சும் திட்டுவாங்கன்னு. ஆனா இது வரைக்கும் உங்களை யாரும் திட்டல. திட்டினாலுமே என்ன பண்ண முடியும்? திட்டினா சரி, நான் திரும்ப உனக்கு கேள்வி கேட்பேன். ஒண்ணு நான் நாகரிகமா பேசுவேன். ரொம்ப கெட்ட வார்த்தை திட்டினா தூக்கி விட்டு போயிருவேன். அவ்வளவுதான், ஸ்பீக்கர் விட்டு. இதுல என்ன? சரி ப்ரோ, இப்போ ரிசல்ட் அதுக்கு நான் சொல்லிங்க நான் சொன்னது நடக்கலன்றது பெரிய ஒரு தேச துரோகம் மட்டும். அதாவது எனக்கு புரியல. எனக்கு நான் சொன்ன நான் இப்ப ஆர்சிபி சொல்ல முடியாங்க கார்த்திங்க. இல்லைங்க, எதையுமே யாருன்னு இப்ப ஆர்சிபி ஜெயிக்குன்னு நான் சொல்றேன், நடக்கல. அதுக்குன்னு நான் தூக்கு போட்டு தொங்கிட்டு நாளைக்கு ஐயோ நான் சொன்னது நடக்கல அப்படின்னு இல்ல தூக்க மாத்திரம் வாங்கி குடிச்சிட்டு செத்துட்டுமா? அதெல்லாம் கிடையாது. இல்ல நம்ம சொன்னோம், நடக்கல, அவ்வளவுதான். ராகுல் காந்தி சொன்னாரு 295 தொகுதியில் நாங்க ஜெயிப்போம். ப்ரெஸ் எல்லாம் முன்னாடி வராங்க. அப்படியே கோவமா போயிட்டு 295 நான் ஜெயிக்கிறாங்களான்னு 295 வரல. ராகுல் காந்தி என்ன அழுதுட்டாரு இப்போ? மோடி சொல்றாரு 400 வரணும் அப்படின்னு. 400 வரல, 300 தான் வந்துச்சு. ஆனா பிரைம் மினிஸ்டர் அவரு தான். இதாயிடுச்சா? இதுல என்ன இருக்கு? நான் சொன்னது நடக்கலன்றது பிரச்சனையே கிடையாது. இது இவங்கள ரொம்ப பேசுறாங்க. என்ன இது? இந்த சோசியல் மீடியா அப்படிதான். விக்ரம் படம் நல்லா இல்லைன்னாங்க, எல்லாரும் கழுவிதான் ஊத்துனாங்க என்ன. ஆனா அதுக்கப்புறம் ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் அவ்வளோ ஓடி இருந்தாலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே. இதுல என்ன இருக்கு? அன்னைக்கு சொல்லும் போது ஆக்ரோஷப்பட்டானுங்க. ஏங்க அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஃபேன் பாயா இருக்கக்கூடாது. யாருக்கும் வந்து ரொம்ப ஓவர் சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி போகணும். அடுத்து ஓகே ப்ரோ, புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து சரி ஓகே இதுல என்ன நமக்கு மெச்சூரிட்டி கிடைக்குது, இதுல என்ன நமக்கு லெசன் கிடைக்குது அப்படின்றது புரிஞ்சுட்டு போகணும். ஐயோ சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க நாளைக்கு வந்து அண்ணாமலை என்ன திட்டினாலும் எனக்கு கோவம் வராது. நான் 2 நாள் நினைச்சேன் ஓகே இந்த ஆளுக்கு நம்ம ஏன்டா ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு மைண்ட் இருந்து எடுத்துட்டேன். அவ்வளவுதான். சரிங்க ப்ரோ. ஜூன் 4ஆம் தேதி நீங்க ஓகே
கண்டிப்பா. நானும் 2 மணிக்கு மேல டிவியே பார்க்கலைங்க. நான் 2 மணிக்கு மேலலாம் வந்து பார்த்தேன். பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு சரி ஓகே. அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சா நான்லாம் வந்து மேல காங்கிரஸ் மாறிடுவேன்னு நினைச்சு போயிட்டேன் ஒரு இடத்துக்கு மேல. சரி ஓகே ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு போல இருக்கு அப்படின்னு கிளம்பிட்டேன். 2 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. திரும்ப 7-8 மணிக்கு மேல தான் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ட்விட்டர் நடுவில் யாரோ பாத்தீங்களா? ட்விட்டர் கமெண்ட்ஸ்ல அது ராம்குமார் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடு. தலைவா எது சொல்ல அவ்வளவுதான் கேட்டுக்கிறது தான். ஓகே அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஓகே அன்னைக்கு நமக்கு ஆனா வந்து ஒரு ஜூன் ஆதரவு 4 இருந்துச்சு. அது நைட்டு ஸ்பேஸ் கலவரமாகும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த அளவுக்கு நார்மலா தான் பேசுனாங்க எல்லாரும். ஆனா ப்ரோ சரியான காமெடி என்னன்னா ஏன் போய் போடான்னு இவங்க சரி கேளு ஏதோ அப்படின்னு கம்முனு ஏங்க விட்டுறது. எனக்காக ஏதோ கமெண்டாவது போட்டு திட்டி விடுங்க எவனாவது. அதையாவது பண்ணுங்க. ஏங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எவனாவது போய் சொல்லுங்க. நீங்க போய் அப்படிங்களா? ஏதாவது கெட்டவாதி திட்டி விடுங்க. அப்படி பண்ணுங்க. அவ்வளவுதான். எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதை பண்ணுங்க. ப்ரோ உங்க சரி, ஃபேஸ் வச்செல்லாம் வீடியோ ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? ஒரு சில இது பார்த்தோம் ப்ரோ. இது பண்ணுவாங்க, பண்ணாமையே இருப்பாங்க. சரிங்க இருந்தீங்க. வேற ஏதோ சினிமா நியூஸ் கேட்கலான்ட்டு வந்தா எல்லாம் மாறி போச்சுங்க. போங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ இந்தியன் டூ ப்ரொமோஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆடியோ லான்ச் நடந்துருச்சுல. ஆடியோ லான்ச் நினைச்சா அது டெலிகாஸ்ட் ஆகும். அது எந்த டிவி என்ன ப்ரோ பண்ணும்? வருது? கலைஞர் ஸ்டேட் ஸ்ட்ரீட்டா போறதெல்லாம் போக மாட்டாங்க. கலைஞர் டிவி ஓகே ஓகே. போவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போவாங்க. சேகரப்பா ப்ரோ 10 நாள் முன்னாடி தான் வரணும். ஆமாம்மா ரிலீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி ஜூலை 12 ஜூலை பண்ணிட்டோன்னா ஒரு 10-15 நாளைக்கு முடியும். 10 நாளைக்கு முடியும் எதிர்பார்க்கலாம். ஓகே ப்ரோ எப்போ இப்ப கல்யாணம்? விடாமுயற்சி ஷூட்டிங் சொல்லிட்டீங்க. இப்ப போறாங்க அப்படின்ட்டு படமும் தீபாவளி கன்ஃபார்ம் ஆயிட்டுன்றீங்க. ஃபர்ஸ்ட் லுக்லாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ரொம்ப நாளா பண்றாங்க. ஷூட்டிங் முடிஞ்சோன்னு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜூலைலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கல்யாண பிரச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போதான் மேட்ரிமோனிக்கு பணம்லாம் கட்டியிருக்கேன். மேட்ரிமோனியில வேஸ்ட் ப்ரோ, ஏமாத்திடுவாங்க பாத்துக்கோங்க. வேற நியூஸ் வேற பாக்குறீங்களா எங்க இல்லையா? வேற ஒரு என்ன 2-3 பண்றது? கல்யாணம் பண்ணவங்க தான் வருவாங்க, மாட்டிக்கிறாதீங்க. வேற என்ன எது ஐயப்பன் மாதிரி ரெடி பண்ணானுங்க அவ்வளவுதான். 2-3 கல்யாணம் பண்ணாங்களா? ஆமா ஓ, பூரா சீட்டிங் பார்ட்டி தான் வராங்க. ஒரு ஒரு ஐயப்பன் நியூஸ் மாதிரி கொஞ்சம் இப்ப ரெடி ரீசெண்டா ஒரு பண்ணானுங்க நியூஸ் பாத்தீங்களா? கொஞ்சம். ஒரு புருஷனே புரோக்கரா இருந்தா கொண்டாட்டியே இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். பாத்துக்கோங்க, இந்த மாட்டிக்கிறாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோதி பிரகாஷ் சொன்னது கூட எனக்கு ஃபீலிங்கா இல்ல. ஆனா ஏறு இப்ப நீ சொல்றது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நியூஸ்ல போட்டாங்க. கார்த்திங்க இந்த இப்ப ஒரு என்னதான் பண்றது? அப்புறம் என்னன்னா 3 மாசமா இப்ப எங்களுக்கு தான் என்னதான் வலி லவ் பண்ணுண்ணா, சொல்லுங்க. லவ் பண்ணு. கார்த்திங்க 3 மாசமா ப்ரோ யாரு பிஜேபி ஜெயிக்குமா, ஆல்ரெடி வந்து இந்த ஏடிஎம்கே ஜெயிக்குமா, ஸ்கூல் டிஎம்கே படிக்கிறவனுங்க ஜெயிக்குமான்னு இது பண்ணுது. இந்த ஜென்சி ஏதோ ஒன்று கிட்ஸ்ல வந்து புள்ளைய ஒரு ரெடி பண்ணி சிலர்லாம் வந்து நீங்க என்ன டக்குன்னு ரெடி பண்ணிக்கல. பேசும்போது இல்லைங்க அதை விடுங்க. கரெக்டு தான். என்ன பண்றது? இதான் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு நமக்கு. என்ன ப்ரோ பண்றது? நீங்க பேசாம நாட்டுக்காக வாழுங்க. மோடி மாதிரியா? ஆமா ப்ரோ, நாட்டுக்காக மோடி 4.0வா நீங்க வாங்க ப்ரோ. ஏதாவது ஏங்க ஒரு பேச்சு. ஏன் இது இன்னும் அநியாயமா இருக்கு. ஆல்ரெடி சென்சி கிட்ஸ் இந்த 17-18 வயசு பசங்க 12வது படிக்கிற பசங்க அங்கிள் ரேஞ்சுக்கு இறங்கிட்டானுங்க. அப்பப்போ பேசும்போது திடீர்னு பசங்க ஏன்டா இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு எல்லா பக்கம் அணை கட்டினா என்ன பண்ண முடியும்? நம்ம மேட்ரிமோனியும் பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காதீங்க, என்ன எங்க தான் பார்க்கறது? அப்புறம்
உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர் வச்சு போங்க. சரிதான். ஓகே. சரி பார்ப்போம். ஏங்க இப்போ அதெல்லாம் அவரை ப்ரோ இப்போ பார்க்காம பிஎம்ஐ சொல்லாமே நீங்க இப்போ இருப்பாங்க. அதெல்லாம் ஸ்வேரிங் பார்த்துட்டு சாப்பிடுங்க. இருப்பாங்க. ஏன்னு கார்த்தி? ஏங்க தெரியல, பார்ப்போம் ப்ரோ. அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்க, ஊர்ல பார்ப்பாங்க. பார்ப்பாங்க. அதுதான். அது இல்லைங்க, அதெல்லாம் ப்ரோ இப்போ பார்ப்பாங்களே. எப்போ ப்ரோ பதவி எடுக்கிறாங்க மோடி? சண்டே 7 மணிக்கு ஈவினிங். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, விடாமுயற்சியும் கங்குவம் கிளாஸா ப்ரோ? ஆமா, கங்குவா தீபாவளி தான் பிளான். கிளாஷ் ஆகலாம். நேற்று என்ன ப்ரோ ஒரே கலவரமா போயிட்டு இருந்துச்சு ஸ்பேஸ்ல. ஒரு நேத்து என்னாச்சு? நேத்தியா முந்தா நேத்தியான்னு தெரியல ப்ரோ. யாரோ சச்சின்னு ஒருத்தர் வந்தாரு, வந்து பேசிட்டு இருந்தாரு ப்ரோ. என்ன மேட்டர்? என்ன டாபிக்? இந்த நாள் ப்ரோ அது எதுக்கு ப்ரோ அந்த இது நம்ம தான் மோடி எலெக்ஷன் இதேதான் பேசுறாங்க விஜய் அப்படின்ட்டு. ஆமா, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்டுட்டேன் தானே. அதுதான் இந்த நாள் அது. அது முந்தானத்து. ப்ரோ இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு போல. எந்த படம் நல்லா இருக்கு? இந்தியன் நல்லா இருக்கும். அதாவது சின்ன கலைஞர் வயசுலயே டிவில பார்த்துட்டேன். வாரம் வருங்க. நல்லா இருக்கும். வேற என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு? தண்டுபாளையம், அப்புறம் தண்டுபாளையமா? வித்தார்த்து ஒரு படம் ப்ரோ இருக்கு. கஜினி ரிலீஸ் ஆயிருக்கு, அது சொல்ல மறந்துட்டீங்க. கஜினி ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். அது நல்லா இருக்கும். வித்தார்த்து படம், அப்புறம் வெப்பன். தண்டுபாளையம் ஏற்கனவே கன்னடத்துல ஒரு படம் வந்துச்சு. அதே பூஜா காந்தி நடிச்ச படம் தானே அது. இப்போ பார்ட் 2வா? இல்லைங்க, தமிழ் எடுத்திருக்காங்க. வனிதா விஜயகுமார் ரீமேக்கா? அந்த படத்தை ரீமேக்கா? தண்டுபாளையம் தானே அந்த படம். சோனியா அகர்வால் பேசினது நீங்க கொஞ்சம் பாத்தீங்களா ப்ரோ? எது? அந்த ஸ்வேரிங் இன்னைக்கு எல்லா ஜேடியு அந்த டிடிபி எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இதுக்கு மோடி தான் எங்களுக்கு லீடரா வேணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு லோக்சபால இது போச்சு. அது பாத்தீங்களா ப்ரோ நீங்க? முழுசா பார்க்கலங்க. சின்ன பவுன் கல்யாணம் பேசினது இந்த மாதிரி அப்படி சும்மா கிளிப்பா தான் பார்க்கறாங்க. முழுசா பார்க்கல ப்ரோ. அல்ல சிராக் பாஸ்வான் பயங்கரமா பேசினான் ப்ரோ. ஒரு யங் லீடரா இருந்துகிட்டு பயங்கரமா இது மாதிரி எங்களோட மோடி இது மாதிரி பயங்கரமா பேசியிருந்தாப்புல. இவருக்காக நம்ம எது வேணா பண்ணலாம் அப்படின்னு. ப்ரோ பவன் கல்யாண் ஒய்ஃப் ஃபாரினரா? ஆமா. ஓகே, இப்போதான் வீடியோவில் பார்த்தேன். அவங்க வந்து டான்ஸராக வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜல்சாவோ ஏதோ ஒரு படத்தில். அதுக்கப்புறம் லவ் ஆகி கல்யாணம். அதான் ப்ரோ கரெக்ட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, அந்த பர்சனல் லைஃப்பும் ரொம்ப அடிபடும்ல இந்த எலெக்ஷன் வரும்போது. ஆனா அவருக்கும் என்ன சொல்ற, அவரோட பாஸ்டும் ரொம்ப இது மாதிரி இருக்கும். ஆயிடுச்சு, அதெல்லாம் முதல் எலெக்ஷன்லேயே ஆகி முடிஞ்சிருச்சு. அதான் கேட்டேன். இல்ல அவரு நானும் நேற்று தான் பார்த்தேன். அதெல்லாம் முதல் எலெக்ஷன்லேயே ஆகி முடிஞ்சிருச்சுங்க. முதல் எலெக்ஷன்லேயே அவரை பற்றிலாம் 3 கல்யாணம் பண்ணாரு, அது இதுன்னு பேசினாங்க. நான் வந்து ராகுல் காந்தியான்னு இவர் கேட்டாரு, கல்யாணம் பண்ண சுத்துறதுக்கு நான் ராகுல் காந்தியான்னு இவர் கேட்டார். அதெல்லாம் நிறைய நடந்து முடிஞ்சிச்சுங்க. இவர் அவரை பற்றி பேசி அவர் அதுக்கு மேலே அக்ரெசிவாக பேசி அதெல்லாம் நிறைய நடந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நடந்துச்சு. இல்ல எனக்கும் அவருக்கும் எனக்கு அவரும் 2 டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணாருன்னா நானும் அந்த நாலேஜே எனக்கும் இருந்துச்சு. நான் அதெல்லாம் விக்கிபீடியா போய் படிச்சு பாருங்க. பயங்கரமான ட்ரோல் இருந்துச்சுங்க. அது எல்லாமே அவர் ஓவர் கம் பண்ணிட்டாரு. பயங்கரமான ட்ரோலா இருந்தது கல்யாணம் பண்ணதெல்லாம். அந்த கங்கனா இதுக்கு இந்த அடிச்சதுக்கு யாருமே அதுக்கு ரிப்ளை பேக் இந்த அதுக்கப்புறம் கங்கனா திருப்பி இது போட்டிருந்தாங்க ப்ரோ. யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இவர் வந்து நான் ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருந்தாங்க. யாரு? யாரோ சிங்கர் ப்ரோ, ஐ வில் கிவ் யூ ஜாப் ப்ளீஸ் கம் டு மீ யாரோ போட்டிருந்தாங்க. ஆமா, அது 1 லட்சம் சம்பளமா? 1 லேக்.
யாரோ சிங்கர் தான் ப்ரோ, ஒரு ஃபேமஸ் சிங்கர் தான். நார்த் இந்தியன் வெறுப்புக்கு ஏதாவது ஒன்று பட்டிருப்பானுங்க. பட் ஏன் ப்ரோ யாருமே கங்கனா சப்போர்ட்டுக்கு யாருமே வரல? எந்த ஃபிலிம் அதுக்காக தான் திருப்பி நீ காலைல திருப்பி வேற போஸ்ட் வேற போட்டிருந்தா இந்த மாதிரி யாருமே வரல அப்படின்னு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, இதே வேற யாருக்காச்சும் ஆயிருந்துச்சுன்னா எல்லாருமே வந்திருப்பீங்க அப்படின்னு. பேசுறது தப்பு ப்ரோ. விவசாயிகளை பத்தி பேசுறாங்க தப்பு. இன்னொன்னு அடிச்சாங்க என்னன்னு வீடியோ நீங்க பாத்தீங்களா? அடிச்சதை பாத்தீங்களா? அடிச்சாங்கன்னு தானே சொல்றாங்க. அடிச்சு விடியவே இல்லை. இல்ல என்னங்க இது அநியாயமா இருக்கு. இந்த கல்ச்சரையே ஃபர்ஸ்ட் எல்லாரும் அகேன்ஸ்டா பேசணும். இப்போ நாளைக்கு வந்து டெல்லிக்கு போறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்து ஏதோ ஒரு யாரையோ ஒருத்தர் வந்து பேசிட்டாங்கன்னு பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இது கல்ச்சர் அப்புறம் அங்க இருக்கும் சர்வைவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தப்பான கல்ச்சர் இது. ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் ஒன்றும் மிஸ் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அது பண்ணுவார். இதுக்கு எல்லாமே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கு இது ஒரு சப்ப மேட்டரு. இதுக்கு ஆக்ஷன் அவர் எடுக்கணும் அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண இல்ல அந்த யூனிஃபார்ம் லேடி போட்டு அரெஸ்ட் பண்ணது தப்பு பண்ணிட்டாங்க. ப்ரோ. அந்த பதவியில இருந்து பண்ணது ரொம்ப தப்பு தான். அவங்க வந்து சும்மா அவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆனாலும் அது அவங்க வந்து இந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு ப்ரோ. அதை அவங்க ஃபாலோ பண்ண ப்ரோ அதே மாதிரி டிடிபி நிறைய இது கேட்டிருக்காங்க. ஒரு லோக்சபா ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க, 2 கேபினெட் கேட்டிருக்காங்க, 2 மினிஸ்டர் கேட்டிருக்காங்க ப்ரோ. இது அதெல்லாம் நியூஸ்ல போடுறவங்க சும்மா. பட் கொடுப்பாங்க அவங்களுக்காக ஏதாவது மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. ரொம்ப டிமாண்ட்லாம் பண்ண முடியாதுங்க. இல்லைன்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிதிஷை வச்சுக்கிறோம் வந்துட்டுவாங்க. அவ்வளோ மெஜாரிட்டி ஷார்ட்டேஜ்லாம் கிடையாதுங்க. அவங்க முக்கியம் ஆல்ரெடி முடிச்சு இருக்காங்க இல்லையா. இவர் போனா கூட என்ன அதுல இருந்து 15 குறையும். அப்பயும் ஆட்சி இருக்கு. இவர் போனாலுமே நிதிஷ் போனாலுமே ஆட்சி இருக்கும். ப்ரோ பாலையாவர் ஜெயிச்சிருக்காரு போல. அவர் எம்எல்ஏவே எம்பி ப்ரோ. எம்எல்ஏ தான் அவரு. அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குமா இந்த வட்டம்? நேஷனல் அவார்டா? அவரு அதெல்லாம் விரும்ப மாட்டாருங்க. இதெல்லாம் என்னங்க இப்போ நேஷனல் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க? போன நேஷனல் அவார்டு இல்ல மீம்ல போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இது ஒரு ரெக்வெஸ்டா இல்ல வைக்கிறாங்க. இல்ல எனக்கு புரியல. எனக்கு போன நேஷனல் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க தெரியல ப்ரோ. அல்லு அர்ஜுன் கொடுத்தாங்க. புஷ்பா. அதுக்கு முன்னாடி படம் யாருக்கு கொடுத்தாங்க? அசுரன் வந்து அதுக்கு முன்னாடியா? ஆமா அதுக்கு சூரரை போட்டு என்ன படம்? அது பெரியாரிஸ்ட் படம் தான். பெரியாரிசம் பேசுறது நல்லா இருந்துச்சு அந்த படத்துல. அது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அசுரன் இருந்துச்சு. அசுரன் என்ன இருந்துச்சு அதுல? இல்ல ப்ரோ காமெடியா போட்டிருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் தேவையில்லை, அதனால எப்படிதான் பாலையாவுக்கு நேஷனல் அவார்டு. இவங்க 2 பேர்த்தோட சப்போர்ட்டே இல்லை எல்லாமே அந்த கவர்மெண்ட் இருக்கும். ஓகே இன்னைக்கு காலைல நியூஸ்ல போட்டாங்க இந்த மாதிரி உதய் டாக்கரே வந்து திருப்பி இது பண்ண போறாங்க. பட் எதுவுமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே ப்ரோ. இந்த ஒரு வருஷம் கழிச்சு இதே கவர்மெண்ட் இப்போ 303 இருக்க கவர்மெண்ட் 330 324 பாருங்க. நான் சொல்றது ஒரு வருஷம் மேக்சிமம் சொல்றேன். அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே தான் போகும். அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கூட்டிகிட்டே தான் போகும். ராஜ்யசபாவில் ஆல்ரெடி கூடிருச்சு, ஆந்திராவும் கூடிருச்சு ராஜ்யசபாவில், அதுக்கப்புறம் ஒடிசாவும் கூடிருச்சு. ஸோ அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டு தான் இருக்கு. அண்ணாமலைக்கு ஏதாச்சும் எம்பி சீட் ஏதாச்சும் கொடுப்பாங்களா ப்ரோ? கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க, அது சண்டே தெரியும். சவுக்கு சங்கர் அப்டேட்டே இல்லாம இருக்கு ப்ரோ. என்னாச்சு? ஜெயில போட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ரிசல்ட் அன்னைக்கு அவர் இருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. எடப்பாடிலாம் கொலவரியில இருப்பாரு சவுக்கு மேல. எடப்பாடிக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்புங்க அது. ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இவங்களெல்லாம் கிடைக்காத வாய்ப்புங்க. அலைன்ஸ்ல நின்று இருந்தா இன்னும் ஒரு 15 தொகுதி ஜெயிச்சிருந்தா கூட, அதுல ஒரு 2-3 பிஜேபி ஜெயிச்சிருந்தா கூட மிச்சம் 10-12 எம்பி இருந்திருக்கும். சந்திரபாபு நாயுடு காரு
ஜெர்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு மோடி பக்கத்துல வாழ்ந்துருக்கலாம். எடப்பாடி போயிட்டு நல்ல ஈன்னு இழிச்சிட்டு வாழ்ந்துருக்கலாம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு. லைஃப் டைம்ல யாருக்கா கிடைக்குமா அது? ஜெயலலிதாவுக்கு கிடைக்கலங்க அது. 2000 அவர் மேல இருக்கு. அதுதான் சொல்றேன். 2014 வேலுமணி எவ்வளவு கெஞ்சிட்டாரு. 2014 37 தொகுதி ஜெயிச்சு ஜெயலலிதாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஜெயலலிதா வந்து கனவுல இருந்தாங்க. எப்படி வந்து கூட்டணி ஆச்சுதான் வரும், நம்ம போறோம் பிரைம் மினிஸ்டர் கேட்கறோம், அப்படின்னா டெப்டி பிரைம் மினிஸ்டர் கேட்கறோம்னு தான் இருந்தாங்க. அது நடக்கவே இல்லை. மெஜாரிட்டியில் வந்துட்டாங்க. ஆமா ஆமா, அப்படி ஒரு கனவு இருந்தாங்க. அந்த கனவு உடைஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 30 வருஷம் வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்ப ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு பெரிய கற்பனை இருந்துச்சு. ஆஹா, நம்ம 37 ஜெயிச்சிட்டோம்னா நம்ம போயிட்டு டைரக்டா பிஎம் ஆயிரும், மோடி வேணா இதாக நிக்க சொல்லுவோம்னு. அதற்கு அந்த கனவு நடக்கல. 2019 தான். 2019 இவங்க 38 ஜெயிச்சு ஒன்றும் நடக்கல. இப்ப 2014 24 40 ஜெயிச்சு இவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இது எல்லா டைமுமே இருந்திருக்கு. 2004 கூட 40 ஜெயிச்சு என்னாச்சு, மினிஸ்ட்ரி தான் வாங்கினாங்க, எல்லாம் இருந்தாங்க. இதுல எடப்பாடி வந்து ஒரு 15 தொகுதி ஜெயிச்சிருந்தா கூட அலைன்ஸ் வச்சு 10-12 எம்பி இருந்திருந்தா நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் நடுவில் அவர் உட்காந்துருப்பாரு மோடி பக்கத்துல. இன்னைக்கு சிஎம் என்னங்க, சிஎம் ஸ்டாலின் எங்க, ஸ்டாலின் எடப்பாடி எவ்வளவு பெரிய கிங் மேக்கரா இருப்பாருங்க காமராஜருக்கு அடுத்து தமிழ்நாட்டுல. அதான் ஓபிஎஸ் டிடிவியும் போய் இந்த லோக்சபா சேர்ல உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த மாதிரி வாய்ப்புலாம். இப்ப என்ன அடுத்த எலெக்ஷன் கிடைச்சிருப்பா, அது கிடையாது. எடப்பாடி எல்லாம் வந்து ஐயோ அம்மா போச்சேன்னு புலம்பி அழுதுட்டு இருப்பாரு. கண்டிப்பா. எக்ஸாம்பிள் இப்போ விஜயகாந்த் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாரு. ஆனா ராதியா பார்த்தா 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு தொகுதி ஜெயிக்கிறது, ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறது ஏதோ ஒரு மேட்ரே கிடையாதுங்க. எம்எல்ஏ ஜெயிக்கிறது, எம்பி ஜெயிக்கிறது மேட்ரே கிடையாதுங்க. அதுல ஒரு 1000 ஓட்டுல 1000 ஓட்டு ஜெயிச்சிருப்பாங்க. பிஎம் பக்கத்துல நின்று பிஎம்ஏ நான் சொன்னாதான் பிஎம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் தான். யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்காங்கன்னா அங்க ஒரு பிஎம் இருக்காரு, அந்த பிஎம்ஏ என் சப்போர்ட்ல தான் பிஎம்ஆ இருக்காருன்ற அச்சீவ்மெண்ட்லாம் யாருக்குமே கிடைக்காதுங்க. அதுவும் இப்போ டிஎம்கே இருந்திருக்கு, எப்படி இருந்திருக்கு, 10 கட்சி 15 கட்சி இருக்கும், அதுல ஒரு கட்சியா இருந்திருப்பாங்க. எடப்பாடி கிட்ட இன்னைக்கு 12 எம்பி இருந்திருந்தா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், அதுக்கு முன்னாடி இவர் இருந்திருப்பாரு. கண்டிப்பா இருப்பாரு ப்ரோ. 2009 அமைச்சர் வச்சிருந்தாங்க ப்ரோ, ஒரு 6-7 அமைச்சர், அப்புறம் ஒரு இணையமைச்சர் வச்சிருந்தாங்க. நிறைய கட்சிகிட்ட இருந்தது. அப்ப நிறைய கட்சிகள் கூட்டணி இருந்தது. இந்த மாதிரி இல்ல. இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேருக்கு பதிலா எடப்பாடி இருந்திருப்பாருங்க. அது மாதிரி நிறைய ஃபண்ட்ஸும் கொடுத்திருப்பாங்க ப்ரோ. இந்த நேரம் அவர் இருந்திருந்தாருன்னா ஃபண்ட்ஸ் எல்லாமே அவர் கேட்டது எல்லாமே அவர் நிறைவேற்றி இருப்பாரு ப்ரோ. இந்த நேரம் இதுக்கெல்லாம் காரணம் இவங்க 2 பேரோட ஈகோவானால எல்லாம் போச்சு. அவங்களுக்கு போனதை விட ஏடிஎம்கேக்கு போனதாங்க அதிகம். அவங்களுக்காவது போச்சு, ஏடிஎம்கேக்கு வந்து டோட்டலா ஏடிஎம்கேக்கு கிடையாது, எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விட்டாரு. அலைன்ஸ்ல வந்திருந்தா எவ்வளவு சீட் அட்லீஸ்ட் ஒரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம்? கணக்கப்பட்டு வந்திருப்பாங்க ப்ரோ, 25 வந்திருப்பாங்க ப்ரோ, மினிமம் 25 வச்சிருப்பாங்க. கணக்கப்பட்டு 2 பிசி தொகுதி காலி, 2 பிசி தொகுதி காலி, தருமபுரி காலி. கண்டிப்பா ப்ரோ. ஆமா, ஓகேவா. தென்சென்னை காலி, தென்சென்னை கூட இல்லை, தென்சென்னை கூட அதிகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க கோயம்புத்தூர் விசேஷிருப்பாங்க, பொள்ளாச்சி, சேலம், விருதுநகர் ப்ரோ, திருப்பூர், விருதுநகர், திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, ராமநாடு, கிட்டத்தட்ட அவங்க 20 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க மினிமம். நான் சொல்றேன் 20 ஜெயிச்சிருப்பாங்க. நான் நினைச்சு நின்று இருந்தாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கா நின்று மோடி வந்து கேம்பெயின் பண்ணி இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் அண்ணாமலை 2 பேர்த்து கையை பிடிச்சி மோடி அதெல்லாம் முடிந்தா 40 கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் மோடி அவர் கொடுக்கறத அமைச்சர் இவரும் டிமாண்ட் வைக்க போறது கிடையாது. அதனால பக்கத்துல உட்கார வச்சு சட்டியான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் 26ல சிஎம்ஏ ஆக தேவையில்லைங்க, இது போதுங்க அவருக்கு.
நீ தமிழ்நாடு தான் சிஎம், நான் ஆல் இண்டியாக்கு அப்படின்னு இருந்திருக்காங்க எடப்பாடி. சரி ஓகே, அவர் பண்ண வேலைக்கு அவருக்கு ஆயிடுச்சு. தப்பு 2 பேருக்கு மேலே என்னங்க இருக்குது? அண்ணாமலை பண்ணாட்டி அவருக்கு சண்டை போட போறாரு. அண்ணாமலை பேச வேண்டியதான் பிரச்சனையாச்சு, இல்லைன்னா கூட்டணியோட தான் முடிக்கணும். 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குதான், அது இல்லைன்னு சொல்ல. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஆனா இன்னொன்னு ப்ரோ, அவர் விட்டது நல்லது ப்ரோ. அண்ணாமலை விட்டு எடப்பாடி விட்டு நல்லது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒடிசாவில இருந்து மத்த எல்லா பக்கமே பிஜேபியோட கூட்டணி வச்சதை வந்து அந்த கட்சியில அழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க டெவலப் ஆவாங்க பிஜேபி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அது இல்லாம மட்டும் உங்க கட்சி அப்படியே என்ன பண்ணிடுவீங்க? இப்படி வளர்த்து கொண்டு போய். ஏன்னா நீங்க ஏடிஎம்கே மட்டும் சொல்றீங்க, வெளி ஸ்டேட்ல இருக்கிற இது சொல்றேன். இப்போ ரீசெண்டா ஒடிசா கூட நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கட்சியோட கூட்டணி வச்சு சேர்ந்தாரு, அந்த கட்சியை முடிச்சுட்டாரு. இப்போ முடிச்சுட்டு இது நடந்துட்டாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இது இருக்கு, கூட்டணி எல்லாம் வைக்கல அவங்க. பிஜேடியோட கூட்டணி இங்க வச்சாங்க, கூட்டணி இங்க வச்சாங்க. ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஜெகன்மோகன் தான் ஆதரவு கொடுத்தாரு. அவங்க என்ன ஜெகன்மோகன் அவங்கள வந்து காலி பண்ணாங்க? அதெல்லாம் கிடையாது. ப்ரோ இப்படி 2 மணி வரைக்கும் பேசுறீங்களே, அதுக்கப்புறம் பசிக்காத உங்களுக்கு? சாப்பிட்ருவோம்ல, சாப்பிட்டு தானே பேசுறோம். படுத்து தூங்குறது தான். அதெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்களும் பேசுறோம், ஆனால் இப்படி பேசிட்டே இருந்தா பசிக்குது. பேசினா ஜீரணமாயிருமா? ஆமாங்க, கண்டிப்பா. அப்படியா? நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 11 மணியா? 11, 11. அதனால தான் உங்களுக்கு பசிக்கல. அடுத்து ப்ரோ உங்களோட நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் எங்க ப்ரோ? தாய்லாந்து தான். எங்கேயோ போக வேண்டியதான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. அதெல்லாம் என்ன, இந்த ஊர்ல போற ட்ரிப்பு ஈக்குவலான காஸ்ட் தாங்க இருக்கும், ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் இருக்காது. இங்கே கூட போனீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் போயிடலாம். துபாயெல்லாம் போனீங்கன்னா 3 மணி நேரத்தில் போயிடலாம். இங்கே இது வேற ஏதாவது இதுக்கு போனீங்கன்னா அதோட டைம் ஆகும். இந்தியாவுக்குள்ளேயே சுற்றுனீங்கன்னா இங்கே இருக்க மாதிரி, இங்கே இருக்கிறதோட அங்கே நல்லா இருக்கும் லொக்கேஷன். இந்தியால தான் லடாக் போயாச்சு, வேற எங்க போறது? கார் யூஸ் பண்றீங்களா இல்லை பைக்ல தான் போறீங்களா ப்ரோ? கார் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஏன் இல்லை, ட்ரிப்பு போனால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி போகலாம். அதெல்லாம் ட்ரிப்லாம் அதிகமாக போக மாட்டோமா, இங்கே இருக்கிறது தான் பிடிக்கும். கோபிநாத் வேற ரொம்ப நேரம் இருக்காரு பேசாமலே. வேற யாரு இருக்கீங்க ஸ்கூல்ல? ப்ரோ இப்போ ஸ்கேம் பயங்கரமா ஆயிட்டு இருக்கு ப்ரோ. எல்லா இடத்துலயும் ஸ்கேம் எங்க பார்த்தாலும் ஸ்கேம் தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. இது ஹைதராபாத்ல ஒரே 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 கேர்ள் வந்து 3 பேர் 4 பேர் ஒரே நேரத்துல ஸ்கேம் பண்ணிருக்காங்க ப்ரோ. மேட்ரிமோனி ஸ்கேம். கல்யாணம்லாம் பண்ணாம இப்படியே இருந்துடலான்றியா? பெஸ்ட் ப்ரோ, அப்படியே இருந்தாருங்க ப்ரோ. நீங்க யோசிச்ச மாதிரி நீங்க வாழ்க்கைய வாழணும். கார்த்திக் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க முதல்ல சொன்ன அந்த லோகேஷ் ரஜினி படத்தோட ஒரு ஸ்டோரி லைன் ஒன்னு சொன்னதானே, ஒரு கேங்க இருக்கிறது, ரஜினி வில்லனா நடிக்கிறது.
அதெல்லாம் இல்லை இப்போ. அந்த ஸ்டோரி என்னாச்சு? அந்த ஸ்டோரி மொத்தமா ட்ராப் ஆச்சா இல்ல வேற யாராச்சும் நடிக்கிறீங்களா? அது தெரியலையே. அது இல்லை இப்போ மாறிடுச்சு. அது ஏன் மாறினது? அது தெரியலைங்க. அதோட இந்த கதை பெட்டரா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம், மாறிக்கலாம். ஓகே ஓகே. ப்ரோ சின்ன டவுட் ப்ரோ, உங்களுக்கும் ஜெயசூர்யா ப்ரோக்கு என்னதான் ப்ரோ பிரச்சனை? ஏன் 2 பேருமே ஆப்போசிட்? ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்ன பிரச்சனை? இல்ல ஒண்ணு அவர் உங்களை டேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. நான் எங்க பாருங்க டேக் பண்ணி போட்டே இருக்கேன்னா, நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணும்? டக்குன்னு டிவிக்கு ஏதாவது பேசுவோம். டிவிக்கு பேசும்போது தம்பிங்க வருத்தப்படுவாங்க நம்ம கிட்ட. ஆனா நீங்க ஏன்னா பேசுறீங்க? அவங்களுக்கு 4 பேர் பிடிக்கலாம்னா அந்த 4 பேர் மட்டும் பேசுங்கண்ணே, ஏன்னா மொத்தமா டிவிக்கே பேசுறீங்க. சரி ஓகே, இதை அவாய்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதுக்காக தான் பண்றது. இல்லைன்னா நம்ம ஃபுல் டைமா இவங்க பேசுற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும், ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். அது வேணாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிட்டு போறது தான். வேற என்ன? எனக்கான ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல தான் சேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். என்ன நான் அதிசயம் மீட் பண்ணி வச்சிட்டேன். அவன் சோனியா ட்வீட்டும் பார்க்கறது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, நம்ம டேக் பண்ணி தான் ஒன்று போடுவாங்க, நம்ம ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணும்போது என்னன்னா, அது வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ டிவிக்கேவோ இல்லை அவங்களையோ அட்டாக் பண்ணுற மாதிரி இதாக இருந்துச்சுன்னா, இவங்க உடனே ஐயோ டிவிக்கே பேசிட்டு அமைக்க அதை வந்து ரஜினி ஃபேன்ஸ் ரஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க. அதுதான். பட் இவங்க பண்றது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி சொல்றது, இவங்க 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 ஓவரா பண்றது இவங்களுக்கு கண்டிப்பா ரியாக்ஷன் வரும். இவங்க பண்ற ஆக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் இருக்கும். நான் என்ன சொல்லுங்க, இவங்க எல்லா பக்கமும் இதை பண்ணிருக்காங்க இல்லையா, எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப இதாக தான் இருக்கும். டிவி கேக்கு ரொம்ப சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும், மற்ற கிரவுண்ட்ல எப்படின்னு தெரியல. எல்லா பக்கமும் போய் நான் வந்து பார்த்தியா நான் பெரிய ஆளாகுதுன்னு பேசும்போது எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஏறி மிதிக்க ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு அது இருக்கும். அது இல்லாமலே அப்படியே நம்ம வந்து மேலே மேலே மேலேன்னு போயிட்டே இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் வரும். அது எல்லா இடத்துலேருந்து வரும். நம்மளுக்கு எல்லா இடத்துலேருந்து இருக்கும். ஜூன் 22க்கு டீசர் ஏதாச்சும் எதிர்பார்க்கலாமா? டீசர் வந்து படம் ஆடியோ லான்ச்லாம் நடந்து ரிலீஸ்க்கு முன்னாடி தான் வரும். அது செப்டம்பர்ல படம் ரிலீஸ், ஜூன் 22 எப்படி வரும்? இந்த வெங்கட் பிரபு நல்லா ஒர்க் பண்றாரு நினைக்கிறேன். படத்துக்கு நல்லா மெனக்கெடுறாரு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு ஏதாவது அவுட்புட் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? படம் எப்படி இருக்கு, கதை ஏதாவது உங்களுக்கு தெரியும்? தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி அவர் பார்த்தது இல்லாத மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபாரின் போறது, இந்த விஎஃப்எக்ஸ் பண்றது எல்லாமே பார்ப்போம். எல்லாம் பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படி தெரியல, பார்க்கலாம். ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சு யூபில லாஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் என்னவா இருக்கு ப்ரோ? அனலைஸ் பண்ண முடியாது. ப்ரோ எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிறது அவ்வளவுதான். இல்ல த்ரூன்னு யூடியூபர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு அதை பத்தி. அது நிறைய இம்பாக்ட் ஆகுது. என்னங்க நீங்களே சொல்றீங்க யூபில படிக்காதவன் தான் இருக்கான்றீங்க. அப்படி இங்கிலீஷ்ல ஒருத்தன் வீடியோ போட்டு அந்த வீடியோ எஃபெக்ட் ஆகுது. அவர் ஹிந்தில தான் பேசுறாரு. ஹிந்தில இல்ல பேசுறாரு. ப்ரோ, அவர் வந்து ஜெர்மன்ல இருந்து ஹிந்தில தான் போட்டிருந்தாரு ப்ரோ. இந்த மாதிரி மோடிக்கு வந்து கேஷ் வர்றது இந்தியா இருக்கல, இந்தியா அதே யூபில அதான் யூபில பார்த்தவங்க ஏன் மத்திய பிரதேசல பார்க்கல, பக்கத்துல ஏன் டெல்லியில பார்க்கல, ஏன் டெல்லியில இருக்கோம் பார்க்கவே இல்லையா அந்த வீடியோவை?
மத்திய பிரதேசில் பார்க்கலையா, குஜராத்தில் பார்க்கலையா, ஒடிசாவில் பார்க்கலையா, ஜார்க்கண்டில் பார்க்கலையா, உத்தரகாண்டில் ப்ரோ பார்க்கலையா? ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா ஸ்மிருதி இரானி கூட தோத்தது தான் ப்ரோ ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அகிலேஷ் யாதவோட வளர்ச்சி பெருசாக இருக்குது. அது உண்மைதான். அதுதான் பார்க்கணுமே தவிர அதை விட்டு சும்மா இந்த இது அதுதான் கிடையாது. யோகிக்கு அங்கே மைனஸ் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. இப்போ மறுபடியும் அங்க ஒரு இடத்துல ரிசைன் பண்ணிடுவாரா? ஒரு இடத்துல ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணிட்டு திரும்ப எலெக்ஷன் நிற்கணும். ஓ. ப்ரோ அடுத்த தடவை இதோட டஃபா டெல்லியில இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்றாங்க. டெல்லியில அரெஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு ஓட்டு மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன்ல? தெரியல. 7 on 7 க்ளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க ப்ரோ. வெறும் 40,000 50,000 ஓட்டு தாங்க மாறி இருக்கு மொத்த டெல்லிக்கு. பிஜேபி போன எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டோட இது இந்த எலெக்ஷன்ல. அப்ப அவர் உள்ள போனதெல்லாம் இவனும் மதிக்கவே இல்லை டெல்லியில. பிஜேபி போன எலெக்ஷன் என்ன ஓட்டம் வாங்கிச்சோ அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல அதே ஓட்டம் வாங்கியிருக்காங்க. அப்படியே 7க்கு 7 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இப்போ ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சது யார் மதிச்சா? எல்லாம் இந்தியா ஃபுல்லா கத்துனீங்க. ஐயோ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அலர்னீங்க. இந்த மெர்சல் படத்துல விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அலர்ற மாதிரி. யார் மதிச்சா? டெல்லியில இருக்கவனே மதிக்கலையே. ஜார்க்கண்ட்ல வந்து சிஎம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்க என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. 3 தொகுதியில செஞ்சிருக்கு. அதான் நிச்சயம் 9 வச்சிருக்காங்க. ப்ரோ அடுத்த தடவை அப்பனா யூபி எலெக்ஷன் தெலுங்கானா டஃப் கொடுப்பாங்களா ப்ரோ? அசம்பிளியில் டஃப் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க சரி செய்யறதுக்கான வேலை பார்ப்பாங்க பிஜேபியில. கண்டிப்பா அது இந்த எலெக்ஷன் பார்த்தா தான் தெரியும். 2027 வருது நினைக்கிறேன். 27 அது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்தது தான். தெலுங்கானால வந்து சிஎம்மோட பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தெலுங்கானால ஜீரோங்க அந்த கட்சி. இதெல்லாம் யாரை ப்ரோ கண்டுக்கிட்டாங்களா? ஜம்மு காஷ்மீர் என்ன ப்ரோ ஆச்சு? ஜம்மு காஷ்மீர் மோஸ்ட்லி அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர்ல ஒன்றும் வரல. ஏன் வந்திருக்காங்களே 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்களே. 2 3 ஜெயிச்சிருக்காங்க. 3 ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அது எப்பயுமே ஜெயிக்கிறது தான். அவங்களுக்கு கை விட்டதே இது மகாராஷ்டிரா தானே ப்ரோ. மகாராஷ்டிராவுக்கு ஒரு அளவுக்கு வந்துருந்தா கூட மோடி பதவி ஏற்கிறதுக்கு ராகுல் போவாரா? அது தெரியல ப்ரோ. அவரு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க தமிழ்நாட்டுல இருந்து யார் யார் ரஜினி போவாங்க? ஆல்ரெடி ஓபிஎஸ் இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா போக மாட்டாங்க. ஓபிஎஸ் போவாரு. ஆல்ரெடி அங்கதான் ப்ரோ இருக்காங்க. இன்னி கூட அந்த லோக்சபா ஸ்பீக்கர்ல வந்திருந்தாரு ப்ரோ. டிடிவி அங்கதான் இருக்காப்ல. அப்புறம் ப்ரோ இப்போ மேட்ரிமோனி பார்த்துட்டு இருக்கீங்க? தெரியாம சொல்லிட்டேன். இல்ல ப்ரோ, இப்போ என்னோட ஒரு சஜஷன் தான். ஏதாச்சும் ப்ரப்போசல் வந்தா அதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல இல்ல சோஷியல் மீடியால ஒரு பிரேக் எடுத்துட்டு போ. கொஞ்சம் இல்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண தானே. இன்னும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்னா எனக்கு புரியல. எனக்கு மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டு லவ் மூடில இறங்க வேண்டியதானே. பேசிக்கா சொல்ல போனா அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்றாரு ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல. இதுல ஏதாவது ஏதோ பொண்ணு ஓகே ஆச்சு அப்படின்னாவா? ஓகே. ஆனா உங்க மொத்தமா பேசலாம் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். நீங்க என்ன பண்ணுங்க? இல்ல பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்களுக்காக டைம் போடணும். இந்த மாதிரி சோஷியல் மீடியால அது என்ன நம்ம என்ன நைட் 12 மணிக்கு தான் நம்ம பேசுறோம். ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு புரியாது தானே. முதல்ல இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே இந்த மேட்டர் சொன்னா அவங்களுக்கு புரியாது.
கேட்க நல்லாதான் இருக்கு. முதல்ல பொண்ணு ஏதாவது ஓகே பண்ணட்டும், பார்ப்போம். இல்ல கண்டிப்பா வந்துடும். ப்ரப்போசல் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனா அதுக்கு டைம் போடணும். பார்ப்போம். ஏதாச்சும் வேலை இருக்கிற பொண்ணுங்களா இருந்தா நைட்ல தானே பேச முடியும். அப்படி ரொம்ப பேசினா சண்டை வந்துருங்க, அதனால பேசக்கூடாது இதெல்லாம். அப்படி போட்டா கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலன்னு சொல்லி. சரி பார்ப்போம், சொன்னேன் ஏதாவது நடந்தா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரே டைம்ல ஒரு 3-4 பொண்ணுங்க கிட்ட பேசாத, உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வராது, ஒன்றும் வராது. ஒரு பொண்ணுக்கே இங்க இல்ல கண்டிப்பா வந்துடும். அந்த மேட்ரிமோனியல் எல்லாம் ரிக்வெஸ்டா வந்துடும். அது ஃபேக் ஐடி நிறைய இருக்கு. ஒரே டைம்ல 3-4 ப்ரொஃபைல செலக்ட் பண்ணிட்டு இதுவா அதுவான்னு சொல்லி அப்படி பண்ணக்கூடாதா? இல்ல ஒரே டைம்ல மெசேஜ் இப்போ பேசுறதெல்லாம் ஒரே டைம்ல மெசேஜ் பண்ணாம இரு. பிரச்சனை என்னன்னா, இப்போ உங்களுக்கு புதுசா ஏதாச்சும் வந்திருந்தா உங்களை கழட்டி விட்டுட்டு அந்த பக்கம் போயிடும். கடைசியில ஒண்ணுமே இல்லாம 20-30 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதான் பிரச்சனை. இப்போ ஒரு 3 பொண்ணுங்க திருப்பி ரிப்ளை பண்ணா 3 பேரை மெயின்டைன் பண்ணிட்டு இந்த போங்க. 3ல எதுன்ற மாதிரி. ஆமா, அதான் பெட்டர். அப்படி ஆப்ஷன் வச்சா நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒருத்தங்கிட்ட பேசு, ஓகே கான்வர்சேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடு. அதுக்கப்புறம் ஓகே ஒத்து போகலன்னா விட்டுடு, நெக்ஸ்ட்டுக்கு போயிடு. ஒரே டைம்ல ஒரு 3-4 பேசிட்டு இருந்தா நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும் கடைசியில. அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படிதான் பண்ணலாம். நானும் முதல்ல ஒரு 3-4 அப்படி எல்லாம் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணிருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா வந்துடும் இந்த ப்ரப்போசல் எல்லாம். நீங்க மெயின்டைன் பண்றதை விட ஃபேமிலியில யார்கிட்ட ஏதாச்சும் கொடுத்துருவேன். நான் பார்க்கறது எங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன், அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த ஆப்பே அவங்க கிட்ட இருக்கு. ப்ரோ இன்கேஸ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நீங்க எங்க ப்ரோ கல்யாணம் பார்ப்பீங்க? அத்தனை பேரை கூப்பிட்டுட்டு. மண்டபத்துல தான். இப்பயே இங்க ஒரு நம்ம வேண்டப்பட்டவனுங்க ஒரு 10-15 பேர் இருக்கோம். நம்ம மேல காலில் இருக்கவனுங்க ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க. இவங்களே சும்மா உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்க மாட்டா, நாசமா தான் பொண்ணு நினைப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருப்பானுங்க. அண்ணே நீங்க போயிடாதீங்கண்ணே, நீங்க போயிடாதீங்க, அவனுக்கு இப்பதான் 17-18 வயசு இருந்திருக்கும். அண்ணே நீங்க போயிட்டீங்கன்னே அப்படின்னு அவன் போகக்கூடாதுன்னு நினைப்பான். இதுக்கு ஏதாவது வரட்டுங்க, சொல்றேங்க. சொல்றேன் இதுல இருக்கு. நான் தான் ஓப்பனா சொல்றேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடாங்க. கொஞ்சம் பேசி பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப ஸ்லோவா தான் ஓபன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 33 கிட்ட வந்துச்சு. அப்படி பார்த்தா செட் ஆகாது. அப்படி ரொம்ப ஹரி பண்ணாங்க. பாப்போம். நீங்க ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ப்ரோ? யாரும் என்ன லவ் பண்ணல, அதனால அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நம்ம வேலை பார்த்ததுலாம் இந்த தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படித்தானே வேலை பார்த்தோம். ஆமா பொண்ணுங்களை மெசேஜ் வைக்க வேண்டிய டைம்ல சேலம் ரைட்ஸ் என்ன, திருநெல்வேலி ரைட்ஸ் என்ன கேட்டு அந்த ஊர்ல எவ்வளவு கலெக்ஷன், இந்த ஊர்ல எவ்வளவு கலெக்ஷன், நைட் ஷோ எவ்வளவு போச்சு, கால் ஷோ எவ்வளவு போச்சு, இந்த படம் ஹிட்டா,
இப்படி போயிடுச்சு பொழப்பு. அது இல்லாமல் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் எனக்குமே பிடிச்சி போச்சு இந்த பேச்சுலர் லைஃப், அதனால அப்படி விட்டுட்டேன். பொண்ணு வீட்டுல ஷேர் கேட்க வேண்டிய வயசுல தியேட்டர் ஷேர் கேட்டுட்டு இருந்தது. அதெல்லாம் எதுக்கு? ப்ரோ இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ? ஏன்னா பிஜேபியில் 75 இயர்ஸ், ஐ மீன் 75 ஏஜ்க்கு அப்புறம் ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ? இல்லை இதே மோடி கவர்மெண்ட் தான் இருக்குமா ப்ரோ? அதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ப்ரோ அவங்க. மோடிக்கு அந்த ரூல்லாம் கிடையாது அவருக்கு. அவரா பார்த்து போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா ஓகே. இல்லை நெக்ஸ்ட் இல்லைன்னா யார் அவர் கேண்டிடேட்டா இருப்பாங்க ப்ரோ? நெக்ஸ்ட் இது போனா யோகியா இருப்பாரா இல்லை வேற யார் ப்ரோ? யோகி எப்படி இருப்பாரு? அதான் யூபியில வந்து மான மரியாதைலாம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் என்ன, அவர் திரும்ப வந்து பிஎம் எடுத்தனா தமிழ் இந்தியா ஃபுல்லா போயிடும். அதனால அவருக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரோ நெல்சனோட நெக்ஸ்ட் படம் என்ன? ஜெயிலர் 2. அப்ப தரிஷ் படம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, நவீன் ஒருத்தர், அவர் ஒரு படம் இந்த விஜய் ஆண்டனி படம் எடுத்துட்டு இருந்தாருல்ல, அது என்னாச்சு? அக்னி சேருகள். ஆமா, அது அது முடிஞ்சு, இது படம் முடிஞ்சு. ட்ரெய்லர்ல கூட நல்லா இருந்துச்சு. படம் முடிஞ்சு, ரிலீஸ்க்காக வெயிட்டிங்க, பிஸ்னஸ்க்காக வெயிட்டிங். ப்ரோ இந்த ரெண்டாவது படம் பார்ட்டி எல்லாம் மொத்தமா ஸ்கிராப் பண்ணிட்டியா? அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபைனான்சியல் பிரச்சனைல மாட்டிச்சுங்க. ரெண்டாவது படம்லாம் வராது எனக்கு தெரிஞ்சு. அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரும் ஆளுங்க இல்லை இப்போ. எடுத்து அமுதன் படம் தானே அது, விமல் நடிச்சது. பார்ட்டி வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பார்ட்டி அக்னிசர்கள் ரெண்டுமே அம்மா கிருஷ்ணன் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது எப்போ ப்ரோ வருதுன்னு சின்ன தெரியல. டவுட் ப்ரோ, இந்த டிடிஎஃப் வாசன் ஞாபகம் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ இது இன்னைக்கு தான் அந்த அவர் ஏதோ ஒரு லாக் போட்டிருந்தாரு. இன்னைக்கு இது மாதிரி வந்து நான் இதுல கார்ல போகும்போது நான் ஃபோன் தான் வச்சு பேசிட்டு இருந்தேன், நான் ஒன்றும் வேகமாகவும் போகல, என்னையா போட்டு இந்த டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன் ப்ரோ அப்படி பார்த்தா கார்லேயும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்குது, அதில் நம்ம ஃபோன் பேசுகிறோம், அதுவும் தப்பு இல்லையா? ப்ரோ அதே வீடியோல தான் ப்ரோ அவரு அது சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு பைக்ல வண்டி இல்லை, நம்பர் பிளேட் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா அவன்லாம் ஃபோன் பேசிட்டு போனா அவனெல்லாம் நீங்க பிடிக்க மாட்டீங்க. இதே மாதிரி எத்தனையோ யூடியூபர்ஸ் வந்து இது பண்ணிட்டு போறாங்க, பட் அவங்களெல்லாம் நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க, ஏன் என்ன போட்டு இது பண்றீங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்டிருந்தாப்ல. அவர் கடை முன்னாடி இருந்த ஒரு இதை இடிச்சிட்டாங்க போல. பைக் ஏற்றுறதுக்கு மாதிரி ஸ்லாப் போட்டிருப்பாரு போல, அந்த ஸ்லாப்பை இடிச்சிட்டாங்களாம் ரோட்டில் இருக்குன்னு சொல்லி. முனிசிபாலிட்டி வந்து அதையும் போட்டுருந்தாங்க, அவர் டார்கெட் பண்ணிட்டாங்க. இந்த யூடியூப் பைத்தியன்ஸ் வேற வேற ரொம்ப ஓவரா பண்றாங்க. கேரளால ஒருத்த சஞ்சு டெக்கின்னு சொல்லி ஒருத்த இருக்கிறான் யூடியூப்ல ப்ளாகர். அவ இந்த ஆவேசம் படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த லோரியில ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணந்தானே அம்பான், அதே மாதிரி கார்ல பண்ணிட்டு போச்சு. அதுக்கப்புறம் கேரளா சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்டாரு. அது ஒரு சிம்பதி இருக்கும் ப்ரோ. தென் ஒரு இப்ப என் அம்மா எல்லாம் பக்கா பிஜேபி ஹேட்டர் தான். ஆனா அவங்களே சொல்றாங்க, ஓ சுரேஷ் கோபி ஜெயிச்சுட்டு போட்டும், அப்படி ஒரு சிம்பதி இருக்கு. ஜெயிச்சிட்டாரு, ஒரே ஒரு எம்பி. கண்டிப்பா அவரால பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஆமா, அவங்க நல்லா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பார்த்துட்டுதான் நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்க வேணும்.
கார்த்திக் ப்ரோ இவரு அமர் பிரசாத் யாரோ அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல ப்ரோ. அவர் யார் ப்ரோ ஆமா ஆக்சுவலி? லங்கி பிஜேபி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துன்னு இருக்கிற ஒரு குரூப். ஓகே ப்ரோ, பிடிச்சிக்கலாமா? மணி 2 ஆகுது. பாய், குட் நைட், நாளைக்கு போவோம்.